அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இந்த இனிய மாலை பொழுதில் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற இந்த இனிய இலக்கிய சந்திப்பில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வு தும்பி இலக்கிய அமைப்பினுடைய 130வது நிகழ்வாக இன்றைய நிகழ்வு மலர்ந்திருக்கிறது. இதிலே நீங்கள் அனைவரும் அறிந்தவாறு கவிதை களஞ்சியம் என்கிற தலைப்பிலே தொடரும் கம்பராமாயணத்தினுடைய தொடரும் நிகழ்வதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்வு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தருமாறு எங்கள் அன்பிற்குரிய பாவலர் அருந்தமிழ் காவலர் ஐயா பொதிகை செல்வராசன் அவர்களை அன்போடு அழைத்து அவரிடம் இந்த அரங்கத்தினை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி என்னும் பாவேந்திரன் வரிகளை கொண்டு நடைபெற்று வருகின்ற தும்பி இலக்கிய அமைப்பின் 130வது நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்து கம்பராமாயண தொடர்பு குழுவின் 19வது நிகழ்ச்சியாக நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஒரு முதன்மையான வணக்கத்தை கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக அம்மா ரமணி அம்மாள் அவர்களை வாழ்த்து பாடல் பாடுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்து பாடல் வழங்க வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. ஐயா ஞானவடிவேல் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்த்து பாடல். செந்தமிழா எழுந்து வாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ, உன் சிங்கார தாய்மொழியை, உன் சிங்கார தாய்மொழியை பாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ. சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும், சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும், செல்வமிதே தமிழே அமுதே நமது, சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும். அன்றொரு நாள் அரசர் மூவர் மடியிலே, அன்றொரு நாள் அரசர் மூவர் மடியிலே நின்று தவிழ்ந்து மகிழ்ந்த மொழியிலே கடமையோடு உனக்கு வாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ. அன்பு நெறியிலே அரசாள இந்த அகிலமெல்லாம் தமிழர் உறவாட, அன்பு நெறியிலே அரசாள இந்த அகிலமெல்லாம் தமிழர் உறவாட, துன்பங்கள் யாவும் பரந்தோட, துன்பங்கள் யாவும் பரந்தோட, தூய மனம் கொண்டு செவிப்பாட, தூய மனம் கொண்டு செவிப்பாட, செந்தமிழா எழுந்து வாராயோ, உன் சிங்கார தாய்மொழியை பாராயோ, செந்தமிழா எழுந்து வாராயோ. வணக்கம். தன் தேனினும் இனிய குரலால் வாழ்த்து பாடி அனைவரையும் வாழ்த்து பாடலிலேயே வரவேற்று விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அவர்களுக்கு நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளவிருக்கின்ற சான்றோர்களை முறைப்படி வரவேற்பது இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி தருவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற ஐயா தமிழஞ்சன் ஹரிஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல் கவிக்களஞ்சியம் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஐயா காவுக்கி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு சொற்பொழிவாக சடாயு உயிர்நீத்த படலத்தை பற்றி பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கும் ஐயா மாவு ஞானவடிவேல்
தும்பி அமைப்பின் நிறுவனர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, மற்றும் சான்றோர் பெருமக்களாகிய அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களையும் இசை கார்த்திக் அவர்களையும் மற்றும் KR என்று ஒரு பெயர் இருக்கின்றது, யார் என்று தெரியவில்லை, அவர்களையும் மற்றும் சசி அவர்களையும் சேது அவர்களையும் மற்றும் சுரேஷ் தமிழ் என்னும் அறிஞரையும் ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இன்னும் வரவிருக்கின்ற அறிஞர் பெருமக்களையும் முதலிலேயே நான் வரவேற்று விடுகின்றேன். இறையில் முடிந்தால் அவர்களை வரவேற்பு கூறி அழைக்கின்றேன். ஏனென்றால் நிகழ்ச்சியின் இடையிலே நாம் தொந்தரவுப்படுத்தக்கூடாது என்பதனால் வருகின்றவர்களுக்கு இப்பொழுதே நான் வரவேற்பை கூறிவிட்டு, இந்த அவையிலே வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கேட்டு மகிழ்ந்து கம்பராமாயணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இருக்கின்றார் ஐயா ஞானவடிவேல் அவர்கள். கம்பராமாயணத்தை பற்றி இன்றைக்கு பல சொற்பொழில் ஆங்காங்கே நடந்தாலும் கம்பராமாயணத்தை பற்றி தன்னுடைய சொந்த வேலைகளுக்கு இடையிறாத வேலைகளுக்கு இடையிலும் ஐயா ஞானவடிவேல் அவர்கள் இந்த கம்பராமாயணத்தை மிக நீண்ட காவியம் என்பதனால் அதையும் ஒவ்வொரு படலமாக எடுத்து நம்ம பகிர்ந்து கொண்டிருப்பது அவருடைய இலக்கிய ஆர்வத்தை காட்டுகிறது, தமிழ் ஆர்வத்தை காட்டுகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அத்தகையவரை நாம் வரவேற்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்ச்சியாக ஐயா ஹரீஷ் பாபு அவர்களை, ஹரீஷ் சின்னராஜு அவர்களை அன்போடு அழைத்து தன்னுடைய தலைமை உரையை ஒரு 10 மணித்துளிகளில் தரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் யாங்கனுமே கண்டதில்லை என்று பாரதியார் புகழப் பெற்றவர் கம்பர். அவர் அந்த கூறிய மூவருமே மாபெரும் கவிஞர்கள். அதில் முதலாவதாக அவர் கம்பனை கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட கம்பனின் கம்பராமாயணத்தை கேட்பதே நமக்கு ஒரு மாபெரும் இன்பம். அது ஒரு தமிழ் தேன். பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி நம் வாயில் விழுந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற சுவை கொண்டது அது. அப்படிப்பட்ட தேனை ஒவ்வொரு மலரும் சென்று பறித்து நுகர்ந்து கொடுக்கும் ஒரு தும்பியாய் நமக்கு எல்லாம் தெரிந்த நமது அன்பு அண்ணன் ஞானவடிவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அந்த தும்பியின் தமிழை பருக வந்த ஒரு சிறு நம்பியாய், அவரின் தம்பியாய் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச அழைத்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் கம்பனை கேட்பதே நமக்கு பேரின்பம். அதில் ஏதோ கம்பனை பற்றி இதன் மூலமாக நான் ஏதோ படித்து தெரிந்து கொண்டு அந்த சுவையில் முழுகுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு டபுள் டமாக்கா மாதிரி. ஏன்னா அதுக்கு ஆரம்பத்திலேயே முதல்ல நம்ம கவி அருவி காவுக்கி ஐயா அவர்கள், அவரு கவி அருவின்னு அவருக்கு சும்மா பேர் தரல. ஏன்னா அவர் கவிதை அருவி மாதிரி கொட்டும், மரபுலையே அப்படியே விளையாடுவாரு. அவரோட கவிதை களஞ்சியம் நிகழ்ச்சியும் இருக்கு. அதற்கு பின்னாடி நமது ஞானவடிவேல் ஐயா அவர்களின் கம்பராமாயண தொடரும் இருக்கு. இப்படி 2 நிகழ்ச்சிகளை சிறப்பாக இருபெரும் விழா போன்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்த என்னை போன்ற ஒரு இளைஞருக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இது சடாயு உயிர் நீத்த படலம். இதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்துல ராவணன் வதைப்படலம், கும்பகர்ணன் வதைப்படலம், அந்த மாதிரி நிறைய வதைப்படலங்கள் இருக்கு. ஆனா சடாயுக்கு தான் அது உயிர் நீத்த படலம், இல்லாட்டி அது சடாயு மோட்ச படலம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வதை அப்படிங்கும் போது ஒரு இறைவனோ ஒரு கடவுள் நிலையில் இருப்பவனோ ஒரு தவறு செய்வதை தண்டிப்பது வதை. ஆனா இவர் ராமனுக்கு தந்தை நிலையில் இருப்பவர், அதனால இவர் உயிர் நீத்த படலம் இல்லாட்டி மோட்சம் அடைந்த படலம் அப்படின்னு. அதை பத்தி தான் நம்ம ஞானவடிவேல் ஐயா பேசுவாரு. அதனால அதுக்குள்ள நான் நிறைய போகல. ஆனா முதல்ல ஜடாயுவை இந்த
இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இல்லையா, அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி இந்த படத்துல எல்லாம் ஒரு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி சடாயு கான் படலத்திலேயே சடாயு முதலில் அவரை அறிமுகம் செய்யும் பொழுது கம்பன் எழுதுகிறார், முந்து ஒரு கருமலை முகட்டு முன்றிலின் சந்திரன் ஒளியோடு தழுவச் சார்த்திய அந்தம் இல்கணை கடல் அமரர் நாட்டிய மந்தரகிரி என வயங்குவான் தனை. அதாவது மலை உச்சியில் அவர் இருக்காரு. அதாவது ஒரு பறவை அப்படிங்கும் போது நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு கிளை மேல இருப்பாரு, மரத்து மேல இருப்பாருன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அவர் அறிமுகமாகும் போது சடாயுகான் படலத்திலேயே மலை மேலதான் இருந்து வராரு. எப்படி இருக்காருன்னா, பார்க்கடல்ல சந்திரன் ஒளி வந்து தழுவும் போது அதுல நட்டு வச்ச மந்திர மலை போல விளங்குறார் அவரு. அப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் அந்த சடாயு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சடாயு அவர்களின் உயிர் நீத்த படலத்தை பற்றி அவர் பேச போறாரு. நான் நிறைய பாடல்கள்ல அது நான் தொடல. ஆனா எனக்கு அதுல ஆரம்பமே பாத்தீங்கன்னா இது ஆக்ஷன் மூவி மாதிரி தான் அந்த சடாயு உயிர் நீத்த படலத்துல. ஏன்னா அவர் ஆரம்பத்திலேயே வந்து சடாயுகான் படலத்திலேயே ராமர் கிட்ட சொல்லியிருக்காரு, நான் உங்களை காப்பாத்துவேன், உங்க ராமர் லக்ஷ்மணன் சீதை உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பேன்ட்டு. சோ அப்படி சீதையை கவர்ந்து ராவணன் போகும்போது அவர் நேரா வந்து கேட்கிறாரு, எங்கடா போவது என்ன என்ன அவர் சீதை போகும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க, என் பழி எங்கே, எப்படி யார் என்னை காப்பாத்துவான்னு இவர் நேரா வந்து ராவணனை பார்த்து தைரியமா கேட்கிறாரு, நில், எங்கடா போற அப்படின்னு. அப்படி சொல்லும் பொழுது சடாயை பத்தி கம்பர் சொல்றாரு, நில் நில் என்று இடித்த சொல்ல நெருப்பு இடை பரப்பும் கண்ணன். அப்படியே கண்ணுல அப்படியே அவர் நெருப்பு தெரியுது. இப்பெல்லாம் படத்துல பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் போட்டு கண்ணுல அப்படியே நெருப்புலாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி அவர் நெருப்போட வராரு. மின் என விளங்கும் வீர துண்டத்தன் மேரு எனும் பொன்னெடும் குன்றம் வானில் வருவதே பொருவும் மெய்யான். அங்க மந்திரகிரி போல இருக்குங்கிறாரு அந்த சடாயு கான் படலத்துல. இங்க கம்பர் என்ன சொல்றாரு, மேரு போல இருக்கிறாரு அப்படின்னு. அப்படிப்பட்டவர் வந்த உடனே என்ன செய்யறாரு, இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லிடுறேன். அவரை பத்தி சொல்லும் போது, பாலிவன் கிரிகள் எல்லாம் பறித்து எழுந்து ஒன்றோடு ஒன்று பூளியின் உதிரவிண்ணில் புடை உற கிளர்ந்த பொங்கி ஆளியும் உலகும் ஒன்றாய் அழிதர முழுதும் வீசும் ஊழி வெங்காற்று இது என்ன இரு சிறை ஊதை மோத. அதாவது என்ன சொல்றாரு, பெரிய பெரிய மலையெல்லாம் நிலைத்து நிற்க முடியாம அப்படியே ஏறி ஒன்றோடு ஒன்று மோதிக்குதான். எப்படி அவர் சிறக விரிக்கும் போது ஆழி காற்று ஊழி காற்று அப்படியே உலகம் எல்லாம் அழிஞ்சிருமோன்னு எல்லாம் பயப்படுற மாதிரி அவர் வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கலிங்கத்து பரணியில் கூட ஒரு பாடல் வரும், கடல் கலக்கல் கொள் மலை இடித்தல் கொள் கடு விட பனி பொலி விட ரொடித்தல் கொள். அதாவது அதுல என்ன வரும்னா, அந்த கலிங்கத்து பரணி போர் நடக்கும் போது மலைகள் இடித்துக்கிற மாதிரி மோதிக்கிற மாதிரி இருக்குதான். அந்த மாதிரி இவர் சொல்றது பெரிய மலைகள் எல்லாம் வந்து மோதிக்கிற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட சடாயு பத்தி இன்னைக்கு நம்ம ஞானவடிவேலையா சடாயு உயிர் நீத்த படத்துல பேசுறாரு. அவர் பேசி முடித்த பிறகு வாய்ப்பு இருந்தா நான் என்னோட சில கருத்துக்களை இறுதியில் சொல்கிறேன். இப்பொழுது சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கவிருக்கும் ஐயாவிடம் பொதிகை செல்வராஜ் ஐயாவிடம் நான் ஒப்படைக்கிறேன். முதலில் சிறப்பாக கவிதை களஞ்சியம் தொடர் நடக்கும். அதற்கு பின் நமது ஞானவடிவேல் ஐயா சடாயு உயிர் நீத்த படலத்தை நமக்கு எல்லாம் வழங்கி இன்பத்தை சேர்ப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கவா வேண்டும்? மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியில் தலைமை உரையை ஆற்றியிருக்கின்ற ஹரீஷ் பாபு அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கின்ற அம்மா ஜெயசக்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கவிக்களஞ்சியம் பற்றி பேசுவதற்காக ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த 10 நிமிடங்கள் அவை ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் ஐயா. இந்த இனிய கூட்டத்தின் தமிழ் வாழ்த்து பாடலை பாடிய ரமணி பாலசாமி அவர்களே,
நெறியாள்கையை நடத்தி கொண்டிருக்கிற பொதிகை மு செல்வராஜ் அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய ஹரிஷ் சின்னராஜ் அவர்களே, எனக்கு பின்னாலே கம்பராமாயணத்தை பற்றி அரியதோர் உரையை நிகழ்த்த இருக்கின்ற கவிஞர் மாவு ஞானவடிவேல் அவர்களே, மதிப்புக்குரிய ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, நாவலாசிரியர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஜெயசக்தி அவர்களே, முதலிலேயே இந்த கூட்டத்துக்கு வந்து எங்களுக்கெல்லாம் உற்சாகம் அளித்த அன்பு சகோதரி ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களே, இந்த கூட்டத்துக்கு வந்து அணி சேர்த்திருக்கிற பெரு மதிப்புக்குரிய பூமாப்பா கபிலன் அவர்களே, சேது அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அன்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் ரொம்ப ரொம்ப சிறிய பாடல். அதாவது அகவற்பாவிலேயே சிற்றலை 3 அடின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறிய அளவுல, அதாவது மினிமம் வந்து 3 அடி, மேக்சிமம் வந்து அவங்கவுங்க மனசுக்கு ஏத்த மாதிரி. மினிமம் ரொம்ப சிற்றலை என்பது 3 அடி பாட்டு இருக்கணுன்றது. இந்த பாட்டு 4 அடி தான். அதை விட தாண்டி நமக்கெல்லாம் சில பாட்டுங்க தெரியும். 4 அடி பாட்டெல்லாம். நாடாக உண்டோ காடாக உண்டோ அவளாக உண்டோ மிகைய எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழியே நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தை மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிக்கை வேல்மிகு தானே வேந்தற்கு கடனே. இந்த மாதிரி 4 அடி ரொம்ப சிறந்த மனதுக்குள்ள அப்படியே பதியக்கூடிய பாடல்கள். அந்த மாதிரியான ஒரு பாடல் குறிஞ்சி நிலத்துல இருக்கிற பாடுற நிலம், குறிஞ்சி நிலம். அதுல வந்து துறை வந்து இரவில் வந்தொழுகுங்காலை முன்னிலை புறமொழியாக நிலாவிற்கு உரைப்பாளாக தோழி உரைத்தது. முன்னிலை புறமொழியாகன்னா, இப்போ நான் வந்து நேரடியா ஞான வடிவேலை பார்த்துதான் பேசுவேன். ஆனா பேசுற விஷயம் யாரை பத்தின்னா பூமாப்பா கபிலனை பத்தி. பூமாப்பா கபிலங்கிட்ட நேரடியா நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது. அதனால ஞான வடிவேலை பார்த்து அந்த விஷயத்த சொல்லுவேன். அது தனக்கு தொடர்புடையதுதான்னு பூமாப்பா கபிலன் தெரிஞ்சுக்குவாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையத்தான் முன்னிலை புறமொழின்னு சொல்லுவாங்க. முன்னிலையில ஒருத்தரை பார்த்து பேசுறான், ஆனா அந்த மொழி வந்து அவருக்கு சம்பந்தப்பட்டது இல்லை, புறமொழி இன்னொருத்தருக்கு சம்பந்தப்பட்ட முன்னிலை புறமொழி. முன்னிலை ஞான வடிவேலை பத்தி பேசினாலும் அது புறமொழி, அது அவருக்கு சொந்தமான மொழி இல்லை, புறமொழி. பூமாப்பா கபிலனுக்கு ஏற்றுறது அவர் தெரிஞ்சுக்குவாரு. அதுதான் வந்து முன்னிலை புறமொழி அப்படின்னு சொல்றது. அறத்தோடு நிற்றல்ல வரும். அதாவது தோழி தலைவிக்கு தெரிவிப்பா, தோழி செவிலி தாய்க்கு தெரியும், தலைவி தோழிக்கு தெரிவிப்பா, தோழி செவிலி தாய்க்கு தெரிவிப்பா, செவிலித்தாய் நற்றாய்க்கு தெரிவிப்பா. நற்றாய் வந்து என்ன சொல்லுவான்னா நேரடியா சொல்ல மாட்டா, முன்னிலை புறமொழியாக தன்னுடைய கணவருக்கும் பிள்ளைக்கும் சொல்லுவா அப்படின்னு வரும். அந்த மாதிரி இங்கேயும் முன்னிலை புறமொழியாக நிலாவை பார்த்து சொல்றேன். நிலாவை பார்த்து அவ சொன்னாலும் அவ சொல்ற வார்த்தை, அந்த தோழி சொல்ற வார்த்தை வந்து தலைவனுக்கு தான், பக்கத்துல இருக்க தலைவனுக்கு தான் அது சேரும். அதை அவனும் புரிஞ்சுவான். நிலாவை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லுவா, ஆனா அந்த விஷயம் யாருக்குன்னு தலைவனுக்கு அதை அவன் தெரிஞ்சுக்குவான். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு பாட்டு. ஏன்னா அவன் இரவு நேரத்துல கள ஒழுக்கத்துக்காக வரான். கள ஒழுக்கத்துக்காக வந்துகிட்டே இருக்கிறான். அதுவே ஒரு பழக்கமாயிட போதோன்னு அவ சந்தேகம் வந்துடுது.
அதனால இப்படி ராத்திரி நேரத்துல இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில நீ கடவுளத்துக்காக வந்திருக்கிறது உனக்கும் நல்லதில்ல, எங்களுக்கும் நல்லதில்லை. அதனால சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு சொல்லாம வரைவுக்காக நீ முடிவு செய் என்று சொல்லாமல் சொல்லுகிற ஒரு செய்தி தான் இந்த முன்னிலை புறமொழியாக தலைவனுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தி அவ சொல்லும் போது இந்த 4 அடி தான் பார்த்து அதுல எவ்வளவு விஷயங்களை வச்சு சொல்றான்னு பாருங்க. கருங்கால் வேங்கை வி உகு துருவல், கருங்கால் வேங்கை வி உகு துருவல், இரும்புலி குருளையின் தோன்றும் காட்டிடை, இரும்புலி குருளையின் தோன்றும் காட்டிடை, எள்ளி வருணர், எள்ளி வருணர் களவிற்கு நல்லை அல்லை, நெடுவன் நிலவே அப்படின்றார். நிலாவே நீ நீ இப்படி நல்ல பகல் மாதிரி பட்ட பகல் மாதிரி வெளிச்சத்தோட அமுதை பொழிந்து கொண்டு இவ்வளவு வெளிச்சத்தோடு நீ பட்ட பகல் போல காய்வது நல்ல விஷயமா தெரியல, நல்லதில்லை. ஏன்னா அவரு இரவு நேரத்துல அவ்வளவு காட்டு வழியெல்லாம் தாண்டி வரும்போது அங்க நிக்க வேங்கை மரம் இருக்கு பாரு, அந்த வேங்கை மரத்துல இருந்து பூக்கள் எல்லாம் உதிருது. அந்த பூக்கள் எல்லாம் ஒரு பாறை மேல அப்படியே உதிர்ந்து இருக்குது. அந்த பாறை அப்ப எப்படி இருக்குதுன்னா ஒரு பெரிய புலி குட்டி ஒண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கிறது மாதிரி அந்த பாறை தெரியுது. அப்படி தெரியறதுனால இரவுல அவரு வர்ற விஷயம் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடுமோ அப்படின்ற அச்சமும் இருக்குது. அது நீட்டித்து போறதும் நல்லதில்லை. ஆனா நிலவே நீ இப்படி காயறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்றான். அதுதான் அந்த பாட்டினுடைய மைய கருத்து. ஆனா அந்த பாட்டுக்குள்ள பாருங்க, கருங்கால் வேங்கை, கருங்கால் வேங்கைன்னா அடி மரம் கருப்பா இருக்கும். வேங்க மரம், வேங்க மரத்துல இருந்து பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள், இது வேங்கை பூ மஞ்சள் நிறமா இருக்கும். அந்த பூவெல்லாம் இந்த பாறை மேல விழுது. இந்த பாறைன்னு எப்பேற்பட்ட பாறைன்னு சொன்னா, பாறை மேல விழுந்தோன்னு அந்த மஞ்சள் விழுதா, அந்த அந்த பாறையில கொஞ்சம் கொஞ்சமா மேடு பள்ளம் இருக்கும் இல்லையா? அந்த மழை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மேடு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல அந்த பூக்கள் இருக்குது. மேட்டுல கருப்பா தெரியுது. என்ன கருங்கல் பாறை, அது கருப்பா தெரியுது. மஞ்சளும் கருப்பும் சேர்ந்து ஒரு புலிக்குட்டி பட்டுன்னு இருக்கா மாதிரி இருக்கு அந்த பாறை. பாறை புலிக்குட்டி படுத்துக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஏன் சொன்னா, இதுதான் இந்த உவமைதான் சொல்றேன். இடைவெளியில கருப்பா இருக்கு, கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா இருக்கு. அது புலிக்கு உரிய வரி மாதிரி தெரியும். கருப்பு வரி மஞ்சள் நிறம். அப்படி தூரத்துல இருந்து பார்க்கும்போது புலிக்குட்டி படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி அது தெரியுது. அதனால இரவு நேரத்துல வர்றதுக்கு இந்த புலிக்குட்டி மாதிரி இருக்கிற சூழ்நிலையினால அது அச்சம் தரக்கூடியதா இருக்கு இரவு நேரத்துல. ஆனா பகல் நேரத்துல அப்படி இல்லை. பகல் நேரத்துல அது அப்படி தெரியாது, புலிக்குட்டி மாதிரி எல்லாம் தெரியாது. இரவு நேரத்துல பார்க்கிறவங்களுக்கும் அச்சம் தரக்கூடியதா இருக்குது. அதே நேரத்துல அங்க வர்றவங்களுக்கும் இது இடையூறா இருக்குது. நிலா காயறது, இந்த மாதிரி புலிக்குட்டிக்குது பயந்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அச்சம் தரக்கூடியதா ஏன் இருக்குதுன்னா, அப்பெல்லாம் உடன்போக்கெல்லாம் நடக்கிற காரணத்தினால காதலுக்கு தடை இருந்திருக்குதுன்னு தெரியுது. ஆனால் இவங்க காதலுக்கு என்ன ஆகுமோ என்று அச்சம் வருது. அந்த அச்சம்தான் அந்த புலிக்குட்டி மாதிரி இருக்கிற சூழ்நிலையை தெரிவிக்குது. அந்த புலிக்குட்டி மாதிரி அந்த இடம் இருக்குது. அதனால நிலவே நீ ராத்திரி நேரத்துல இவ்வளோ வெளிச்சத்தோட இங்க இருக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்திருக்கிறது அந்த பாடல். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லை அல்லை, இதுதான் இந்த 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 இதுதான் நல்லை அல்லை அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான தொடர். இந்த நல்லை அல்லை அப்படின்ற தொடரை வச்சே ஒரு சினிமா பாட்டே காற்று வெளியிடை அப்படின்னு ஒரு படம்
கூமாப்பா கபிலன் தலையாட்டார் பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல வருது, அதுல ஒரு பாட்டுல இந்த நல்ல எல்லை வெண்ணிலவே நல்ல எல்லை நள்ளிரவே நல்ல எல்லை அப்படின்னு சொற்றோட எடுத்து போட்டு பாடியிருப்பாங்க. அவன் ஏன்னா நிலா வந்து அப்படி காகிதம், வெள்ளை வெளியேர்னு காகிதம். நான் முதல்ல கூட ஒரு இந்த கவிதை கலையத்துல ஒரு கருத்தை சொன்னேன். அந்த வெள்ளை நிறத்துக்காக கம்பன் ஒரு பாட்டு பாடினான்னு சொல்லிட்டு, சிரம் பார்த்தான் ஈசன் அயன் தேவிதனை பார்த்தான், கரம் பார்த்தான் செங்கமல கண்ணன், உரம் சேர் மலை வெளுத்த தின்புயத்து வண்ணான் ஸ்ரீராமன் தலை வெளுத்த நேத்தியனை கண்டு. அந்த துணி வெளுத்த அந்த வெள்ளை நிறத்தை பார்த்து ஈசன் சிவபுரம் வந்து தலையில இருக்கிற பிறை நிலவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பிரம்மன் வந்து தன்னுடைய தேவியாக சரஸ்வதி வெள்ளை நிறம் இல்லை அவளை பார்த்தான். அதுக்கப்புறம் கண்ணன் கையில இருக்கிற சங்கு நிறம் வெள்ளையா இருக்கு இல்லையா அதை பார்த்தான். அப்படின்னு அந்த கலைன்னா துணி வெளுத்த நேத்தின்னு பார்த்து இவங்க எல்லாம் இப்படி பார்த்தாங்களாம். அத மாதிரி நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட அந்த நிலாவை பார்த்துட்டு ஒண்ணு பார்த்தாரு. நிலாவை பார்த்தாரு இரவு நேரத்துல. அந்த இரவு நேரத்துல நிலா எப்படி இருட்ட ஒரு பெண்ணா உருவகிச்சுட்டாரு. ஒரு இருட்டு ஒரு பெண்ணு மாதிரி. அந்த இருட்டு இந்த பெண்ணு கண்ணு அந்த பக்கம் வச்சு திருப்பி நிக்கிறாளாம். இருட்டு இந்த பெண்ணு திருப்பி நிக்கிறாளாம். திருப்பி நிற்கும் போது அந்த தலையில கருத்த முடியில நடுப்புற கொண்டை வந்து பில்ல இருக்குது இல்லையா, அந்த பில்ல மாதிரி நிலாவாம். இந்த கொண்டை அந்த தலையில பின்னால பில்ல வச்சிருக்க மாதிரி நிலா தெரியுதான். அதை பார்த்துட்டு பயந்து போய் பாரதிதாசன் என்ன பண்ணா, அந்த வீட்டுல தன்னுடைய மனைவியினுடைய அந்த தலையில வச்சுக்கிற பில்ல இருக்குதான்னு பார்த்தான் போய். அந்த நிலாவை பார்த்துட்டு ஐயோ அந்த பில்ல வந்து மேல போயிட்டுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனைவியினுடைய முன்ன நின்று அந்த பார்த்தாரு அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்படியே ஒரு பாட்டு, மண் முதல் விண் வரைக்கும் வளர்ந்த உடல் திருப்பி கண்மலர் திருப்பி நின்றார். மண்முதல் விண் வரைக்கும் வளர்ந்த உடல் திருப்பி கண்மலர் திருப்பி நின்றாய், பின்புறம் கரிய கூந்தல் கொண்டையில் ஒளியை கூட்டும் குளிர் நிலா வைர வில்லை. பின்னாலத்துக்கு அந்த கொண்டையில வைர வில்லை இருக்குது, அதை போல நிலா இருக்குது. கண்டேன் என் கலங்கும் நெஞ்சம் மனைவியின் திருமுன் செல்லும். அவருடைய மனைவியினுடைய திருமுன் சென்று பார்த்துதான் அவங்களுடைய அந்த தலையில வச்சிருக்கிற அந்த கொண்டை இருக்குதா அப்படின்றதுக்காக போய் பார்த்ததா சொல்றேன். அந்த மாதிரி வெளிச்சம் தந்து கொண்டு இருக்கிற நிலாவாக அந்த நிலாவை சொல்றாரு. அந்த நிலா வந்து அதுக்கப்புறம் அந்த வேங்கை மலர் எல்லாம் குறிஞ்சி நிலத்தினுடைய கருப்பொருள். அந்த நில காய்ந்து கொண்டு இருக்கிற அந்த நேரம் அதை பார்த்துதான் அவன் சொல்றான், நிலாவே நீ இவ்வளோ இடர்பாடுக்கு இடையிலே உன்னால வந்து ரொம்ப தொல்லைகள் வருது, அதனால நீ நீண்ட நேரம் காய்ந்து கொண்டிருப்பது அவ்வளவு நன்றாக தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால் தலைவர் வந்து தலைவர் வந்து காட்டினை ரொம்ப தூரம் கடந்து வருகிறான், அவனுக்கு பல தொல்லைகள் வரும். இப்படி ரொம்ப பட்டாப்பகல் மாதிரி காயறதுனால மற்றவர்கள் அவர்களை பார்த்து விடுவார்களோ என்ற பயமும் அச்சமும் அவர்களுக்கு இருக்கு. அதனால அவர்களும் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. மற்றவர்களுக்கும் அது அச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. பார்த்து விட்டாலும் மற்றவர்களுக்கும் இந்த புலி மாதிரி முன்னாலதான் இது புலி மாதிரி தெரியுது, பகல் நேரத்துல அப்படி தெரியாது. முன்னாலதான் புலி போல தெரியுது, அச்சமும் வருது மற்றவங்க பார்க்கறவங்களுக்கு. இந்த உடன்போக்கு எங்க நிகழ்ந்துடுமோ அப்படின்ற மாதிரி அச்சமெல்லாம் வருது. ஆனா அதே நேரத்துல பகல் நேரத்துல இருந்தா காதல்ன்றது சகஜம்தான் அப்படின்ற மனப்போக்கு போயிடும். அது போன்ற ஒரு நிலை உருவாகிடும். ஆனா இரவு நேரத்துல இப்படியெல்லாம் அச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால நிலவே நீ நீண்ட நேரம் காய்வது நல்லதாக இல்லை அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல இதனுடைய கருப்பொருளாகிய அந்த வேங்கை பூவை வச்சு ஒரு உள்ளுரை ஓமம் மாதிரி ஒண்ணு சொல்றார். அதாவது அந்த வேங்கை மரம்
அங்க வேங்கை மரத்துல வந்து மலர்ந்திருக்கிற பூக்கள், அந்த பூ தான் வந்து தலைவி. அந்த உதிர்து பாருங்க, அந்த உதிர் அந்த நிலை தான் அவளுடைய காதலுக்கு தகுந்த நிலை. காதலிப்பதற்கு ஏற்ற பருவநிலை வந்து விட்டது. அந்த பூ உதிர்வது அந்த நிலையை எடுத்து காட்டுறது. அந்த பூ வந்து பெண்ணு தலைவி, உதிர்வது அவள் ஒரு பக்குவத்துக்கு வந்து விட்டாள் என்பதை காட்டுகிறது. அப்படி உதிர்ந்த அந்த பூ எங்கே விழுகிறது? பாறை மேல் விழுகிறது. அதுதான் தலைவன். அந்த பூ பாறை தலைவனுடைய மனம் அவள் காதலன் தலைவன் மேல் செல்கிறது. அந்த தலைவி அந்த தலைவனை விரும்புகிறாள் என்பதை அந்த சொல்லாமல் சொல்வது போல அந்த புலிக்குட்டி இதை சொல்லி இந்த பாறை மேல பூ உதிர்றதை சொல்லி, அதே நேரத்தில் புலிக்குட்டியை பார்த்து மற்றவர்கள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை சொல்லி, அந்த இரவு நேரத்திலே நிலா அதிகமாக காய்வதனாலே அவர்கள் சரியாக இன்பத்தை குவிக்க முடியவில்லை என்பதையும் சொல்லி, தலைவனுக்கு மறைமுகமாக நீ இப்படி இவ்வளவு இடர்பாடுகளை கடந்து தினந்தோறும் வந்து தலைவியை கூடுவது என்பது அவ்வளவு நல்லது அல்ல. சீக்கிரம் திருமணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற முறையிலே அந்த செய்தியை சொல்லுகிறார். நிலவுக்கு சொல்வது போல சொல்லுகிற அந்த செய்தியை உண்மையிலே யாருக்கு என்று சொன்னால் தலைவனுக்குத்தான். நிலவை பார்த்து அப்படி சொல்றா, நிலவே நீ வந்து இவ்வளவு நீண்ட நேரம் ஒளியை பரப்பி கொண்டு இருப்பது மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லையாக இருக்கிறது என்று நிலவை சொன்னாலும் அவள் உண்மையிலேயே சொல்வது என்ன என்று கேட்டால், நிலவு பட்ட பகலாக காய்கிறது, தினந்தோறும் நீ இரவிலே வந்து இந்த இரவு குறியிடத்திலே அவளை சந்தித்து விட்டு போவது என்பது அவ்வளவு நல்லதல்ல, விரைவில் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து கொள் என்று சொல்லாமல் சொல்வது போல சொல்லுகிற இந்த செய்தியைத்தான் அந்த 4 அடியிலே எவ்வளோ விஷயங்களை வச்சு நுழைத்து அவள் சொல்லுகிறாள். அந்த வகையிலே இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு அவர் தெரியாது, யாருன்னே தெரியாது, பேர் கிடையாது. அதனால நெடுவன் நிலவினார் அப்படின்னு அவர் பேர் வச்சாங்க. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அறியும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தேன். அவருக்கு வந்து செம்புல பெயல் நீரார் அப்படின்னு பேர் வச்சுட்டா மாதிரி இவர் அந்த நெடுவன் நிலவை முன்னிலைப்படுத்தி இவ்வளோ விஷயங்களை சொல்லி இருக்கிறதுனால இவருக்கு வந்து நடுவன் நிலவினார் அப்படின்னு இவருக்கு பெயர் வைத்து விட்டார்கள். குறிஞ்சி நிலத்திலே நடக்கிற காட்டு வழியில், அல்ல குறிஞ்சி நிலமும் காடும் பக்கத்துலதான். அந்த காட்டை கடந்து மலை மேல ஏறி அவன் தலைவர் தினந்தோறும் வருகிறான். அதை பார்த்துத்தான் இப்படி தினந்தோறும் இடர்பட்டு நீ வருவதை விட்டுவிட்டு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து கொள் என்று சொல்லாமல் சொல்லுகிற ஒரு செய்தி. அதாவது நிலவு பட்ட பகல்ல காஞ்சி நிற்கிறது இப்படி மறைமுகமாக மறைந்து வந்து இரவு குறியில் அவளை காண்பதனாலே இது தொல்லையாக இருக்கிறது. இந்த நிலவே இன்பமாக சுகம் தரக்கூடியதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீ திருமணம் செய்து கொண்டால் இந்த நிலவு வெளிச்சமே இன்பம் தரக்கூடியதாக மாறிவிடும். ஆகவே நீ விரைவில் திருமணம் செய்து கொள் என்று சொல்லாமல் சொல்லுகிற ஒரு செய்தி இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது என்று கூறி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு உரையை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த இணைப்பிலே அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னும் இணைப்பிலே ஐயா கூமாப்பா கபிலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் என்பது தெரியாமல் அவரை வரவேற்புரையில் விட்டுவிட்டேன். ஐயா அவர்கள் மன்னிக்க வேண்டியதும் தங்களை வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா காவுக்கி அவர்கள் இன்றைக்கு சொன்னது எப்படி இருந்தது என்றால், பாறையிலே மஞ்சள் மலர் வந்து அதை தூரத்தில் நின்று பார்க்கின்ற பொழுது புலிக்குட்டி போல இருந்தது என்று சொன்னது, இலக்கிய பாடல்கள் எல்லாம் தூரத்தில் நின்று பார்க்கின்ற போது அது புலியை போலதான் இருக்கும். அதை நீங்கள் பக்கத்தில் சென்று பார்த்தால் அது புலியாக இருக்காது, அது பூவாக இருக்கும் என்று கூறுவது போல இந்த பாடலை நமக்காக அவர் சொல்லியிருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஐயா அவர்களுடைய அந்த கவிக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் எடுத்துரைத்த பாடலுக்காக நன்றியினை கூறிக்கொள்கிறோம்.
நாங்களும் உங்களைப் போல் பழைய பாடல்களை எல்லாம் படித்து உய்த்துணர நினைக்கின்றோம். அதற்கு வழிகாட்டியாக தங்களுடைய பேச்சு இருக்கிறது என்று கூறி அடுத்ததாக ஐயா மாவு ஞானவடிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சடாயு உயிர் நீத்த படலம் என்பதை பற்றி பேசுவதற்காக ஐயா அவர்கள் வருகின்றார்கள். ஐயா தலைவர் அவர்கள் ஹரிஷ் சின்னராஜ் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், அதாவது வில்லன்கள் எல்லாம் இறக்கின்ற படலத்தை பதைபடலம் என்று கூறுகிறார்கள். இவன் வில்லல் அல்ல, நன்மை செய்கின்ற நல்லவன் என்பதனால் உயிர் நீத்த படலம் அல்லது மோட்ச படலம் என்று வைத்திருக்கிறார் கம்பர் என்று கூறினார். உண்மையிலேயே அதுதான். ஒரு வில்லன், ஒரு கொடியவன் இறந்தால் அவன் இறந்து தொலைந்தான் என்று கூறுவார்கள். நல்லவன் இறந்தால் ஐயோ போய்விட்டானே என்று கூறுவது போல இன்றைக்கு சடாயு மரித்ததைக் கண்டு ராமன் லட்சுமணன் எப்படியெல்லாம் வருந்தினார்கள், அவர்களிடம் என்னென்ன சடாயு சொன்னான் என்பதை பற்றியெல்லாம் ஐயா ஞானவடிவேல் அவர்கள் நமக்கு விளக்க வந்திருக்கின்றார்கள். கம்பனை பற்றி, சடாயுவை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக அவளோடு காத்திருக்கின்றோம். பாருங்கள் ஐயா ஞானவடிவேல் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வணங்கி போற்றி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வு மிக இனிமையாக போய்கொண்டிருக்கிறது. அற்புதமான தலைமை உரை, 5 நிமிடங்களே பேசினாலும் மிக சிறப்பான ஒரு கருத்தை அன்பிற்குரிய பொதியார் கோடிட்டு காட்டுவதை போல ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி அன்பிற்குரிய ஹரிஷ் சின்னராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை வணங்குகிறேன். கவிதை களஞ்சியம் என்கிற பெயரில் நிகழ்ச்சிகள் தோறும் நமக்கு தமிழ் அமுதத்தை அருந்து தருகிற ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வணங்குகிறேன். நெறியாளுகை செய்கிற புதிய செல்வராசன் அவர்களை வணங்குகிறேன். தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி அம்மாள் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன், ஐயா மதிப்பிற்குரிய கூமாப்பா கபிலன் ஐயா அவர்கள், கவிஞர் சுரேஜமி அவர்கள் அயல் நாட்டிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய காலையில் தான் அவருடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதையை படித்தேன். எல்லையில் ஞானத்தை ஈரடியில் நீட்டியோன் நல்ல இமையோரின் அல்லை தீர் வல்லானே சொல்லில் அடக்கவனா சூடும் மொழி என்ன கல்லை விழுங்கும் கடல் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வெண்பாவை. தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு தலைவராக இருந்திருப்பார். அயல் நாட்டிலே போய் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாகம்மாள் அவர்கள் அம்மா வந்திருக்கிறார்கள். ஜெயசக்தி அம்மா அவர்கள் உடல்நலம் சரியில்லாத போதிலும் வந்திருக்கிறார்கள். KR அவர்கள், சாஷி அவர்கள் மற்றும் இசை கார்த்திக், ஜெயாமா, சேது ஐபேட் என்கிற இதிலே ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் முதலில் வணங்கி நேரடியாக நான் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்பெல்லாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிகழ்ச்சிகள் நடத்தினா அதில் பலனே இல்லை, யாருக்கும் பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே நாம் இப்பொழுது நிகழ்ச்சியை சுருக்கி விட்டோம். தும்பியில நேத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் வியாழக்கிழமை, சரியா 1 மணி நேரத்துல. அதற்கு நிறைய வரவேற்பு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நிகழ்ச்சின்னு வச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்தா நிறைய கைதறி கிடைக்கும் போது. அப்படி இன்றைக்கு மக்களுக்கு வந்து பேச்சின் மேல் ஒரு என்ன சொல்ற, அந்த அதிகமாக பேசுவதை காட்டிலும் பேச்சில் என்ன இருக்கு இல்லையா, சொல்லை காட்டிலும் செயல்தான் அதிகம். கம்பன் அதை செய்திருக்கிறான். ஆகவே அதை பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கம்பராமாயணத்தினுடைய ஆரிய காண்டத்தில் பெரியவர்களே நாம் இப்பொழுது இருக்கிறோம். சென்ற முறை மாரீசன் வதைப்படலம் பார்த்தோம். அந்த மாரீசன் எப்படி இருந்தான் என்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஓமை சொன்னார் என்று பார்த்தோம். ராவணன் வந்து மாரீசனை நீ மாயமானாக செல் என்று சொல்லுகிற பொழுது மாரீசனுக்கு தெரிந்து விடுகிறது, அவன் கதி தெரிஞ்சிருது. சில பேர் ஓட்டு போடும் போதே ஜெயிக்காதுன்னு நினைச்சு ஓட்டு போடுவான். அந்த மாதிரி அவன் கதி தெரிந்து விடுகிறது. எப்படின்னா, அதுக்கு அற்புதமா ஒரு ஓமை சொன்னார். அதாவது ஒரு மீன் நீந்துகிற நீர்நிலை நஞ்சு கலந்து விட்டால் அந்த மீனில் அந்த மீனால் அந்த நீரிலும் உயிர் வாழ முடியாது. தப்பி பிழைப்போம் என்று கரைக்கு வந்தாலும் அதனுடைய உயிர் போய்விடும். அப்படி இரண்டும் கெட்டான் நிலையிலே இருதலைக்குள் எறும்பாக மாரீசன் இருந்தார். அற்புதமான ஓமை கவிஞர் சொன்னார்.
துரத்தி போகிறார் ராமர், அடித்து விடுகிறார். ஒரு சமயத்துல பொறுமை இழந்து அடிக்கிறார். அடித்த உடனே அவன் என்ன சொல்கிறான், ஏ சீதே, ஏ லக்ஷ்மணா என்று அபய குரலில் ஓங்கி கத்தி மாரீசன் மடிகிறான். அப்பொழுதுதான் ராமன் நினைக்கிறான், இவன் மாயமான் அல்ல, இவன் மாழ்வதே பொருளாக வந்தான், இவன் இறப்பதற்காகவே வந்தவன். சூழ்வது ஒரு பொருள் உண்டு. இவருடைய இந்த சத்தத்தினால் நமக்கு ஏதோ சூழப் போகிறது. அது முடியா முன்னம் மீள்வதே நலம். அந்த தீயது எதுவும் நிகழ்வதற்கு முன்னால் நாம் வேகமாக செல்ல வேண்டும் என்று ராமன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் என்ற வகையில் நாம் அதை பார்த்தோம். இன்றைக்கு சடாயு உயிர் நீத்த படலம். இப்போ மாரீசனுடைய அந்த சத்தம் காடு எதிரொலிக்கிறது. லட்சுமணன் காதிலும் விழுகிறது, சீதையினுடைய காதிலும் விழுகிறது. சீதை கலங்கி துடிக்கிறாள். அவள் எப்படி அடிச்சாலாம், வயிறு அலைத்து விழுந்து மயங்கினாள். வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழுதாளாம். பெண்கள் எப்பொழுதும் தாங்க முடியாத துயர் வந்தால் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவார்கள் என்கிற அந்த என்ன சொல்றது, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மக்களுடைய இயல்பை இங்க கம்பர் காட்டுகிறார். எயிறு அலைத்து முளை திறந்து ஏங்கிய செயிர் தலை கொண்ட சொல் செவி சேர்தலும் குயில் தளத்திரை உற்றது ஓர் கொள்கையால் வயிறு அலைத்து விழுந்து மயங்கினாள். வயிற்றிலே அடித்துக் கொண்டு அழுறா சீதை. இதே மாதிரி சூர்பனகை கூட முதல் நாள் வந்து மூக்கு அரிப்பட்ட பிறகு ராமன் வருகிறான். மூக்கு அரிப்பட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ராமன் வரும் பொழுது அப்ப வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அவள் அழுறா. இது நல்லதா, இது உன் தம்பி பண்ணது சரியா என்று கேட்கிறாள். அப்படி பெண்களுக்கு வந்து அது இயல்பு என்பதை அழகா சுட்டி காமிக்கிறார். இந்த மாதிரி அவ கிடந்து அழுகிறாள். என் வாழ்வு இன்னைக்கே முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரண்டு கலந்து கொண்டு அழுகிறாள். இதை பார்த்து சீதை என்ன சொல்றா, ராமன் லட்சுமணன் வந்து எதுவுமே பேசாம இருக்கான். அவன்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு அவனிடம் ஒரு பதற்றமோ கவலையோ கலக்கமோ இல்லாமல் அவன் காவல் காத்து கொண்டிருக்கிறான். சீதை அப்பதான் பாக்குறான், இவன் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு. இற்று வீழ்ந்தனன் அண்ணன் என்னவும் என் அயல் நிற்றியோ இளையாயோ நீ என்று சினந்தாள். அப்பதான் சீதைக்கு அவளை பார்த்தன கோபம் வருது. அண்ணன் இறந்து விழுந்துட்டான், அது தெரிந்ததற்கு அப்புறம் என் பக்கத்துல நிக்கிறியே, இளையவனா நீ, தம்பியா நீ என்று சினந்து கூறுகிறாள். அப்போ வந்து அமைதியா இருக்கிறா லக்ஷ்மணன். அப்ப சொல்றான், இந்த உலகம், இந்த அண்டம், இந்த வானம், நீர், நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள், இவை எல்லாமே, ஐம்பூதங்கள் எல்லாமே ராமன் சினந்தால், அவன் வந்து கோவப்பட்டான்னா அடுத்த நேரமே அத்தனையும் அதனுடைய இயல்பை இழந்து. அப்படிப்பட்டவன் ராமன். கார் என கரிய மேகம், கருத்த மேகம் போன்ற கரிய அக்கமல கண்ணனை யார் என கருதி இவ்விடரின் ஆகின்றீர். அவன் யார் நினைச்சுமா நீங்க அழுவுறீங்க? ராமன் என்ன சாதாரண ஆளா? அவர் யார்? கார் என கரிய கமல கண்ணன், அவனை யார் என கருதி இப்படி இடரில் நீர் ஆகின்றீர் என்று லட்சுமணன் சொல்றான். அவன் நினைச்சானா, கோவப்பட்டாவே இந்த உலகமே வந்து இந்த அண்ட சராசர அத்தனையும் வந்து அதனுடைய இயல்பை இழந்து விடும். ஆகவே நீங்க கவலைப்படாம இருங்க என்று அவளை அமைதிப்படுத்துகிறான் லட்சுமணன். அவன் சொல்றான், அவன் அந்த இறந்து போகிறவன், அப்பவே சொன்னேன், அவன் வந்து மாரீசன் வந்து மாயமான் என்று. அது வந்தவன் ஒரு மாய அரக்கன் தான் மாயமானாக வந்திருக்கிறான் என்று சொன்னேன். அவன் அரற்றிய அரற்றல், அந்த சத்தம் இது என்று அவளுக்கு சொல்லி சீதையை அவன் அறிமுகப்படுத்துகிறான். அப்பதான் சீதை வந்து ஒரு கடுஞ்சொல் சொல்கிறான். கோபத்துல நமக்கு சில சமயம் என்ன பேசுறோம்னே தெரியாது இல்லையா? நான் கூட கம்பராமாயணத்தை இப்ப படிக்கிற வரைக்கும் சீதை வேற மாதிரி ஒண்ணு சொன்னா என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு கூட நிறைய பேர் சொல்லி அப்படித்தான். அது சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, சீதை என்ன சொன்னான்னு சொல்லுவாங்கன்னா, அண்ணே இறந்துட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சியோ என்று கேட்டாள் என்று எனக்கு அதுக்கு வந்த ஒரு செய்தி. ஆனால் கம்பராமாயணத்துல அப்படி இல்லை. அவ என்ன சொல்றா, அற்புதமான பாட்டு. ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரான், பெருமகன் உழைவுறு பெற்று கேட்டும் நீ வெறுவலை நின்றனை வேறு ஏன், யான் இனி எரியிடை கடிது வீழ்ந்து இறப்பேன் ஈண்டு என்றார். அதாவது ராமனோட ஒரு நாள் பழகிட்டா எல்லாம் உயிரை கொடுத்துருவான். ஒரு நாள் ராமனோடு பழகினால் உயிரை கொடுத்து விடுவார்கள். எடுத்துக்காட்டு குகன். அப்படி ஒரு நாள் பழகினாலும் உயிரை கொடுத்துற லெவல்ல இருக்கும்போது, நிலையில் இருக்கிற பொழுது, நீ அவனுடன் பிறந்தவன், அவன் துயரப்பட்டு துன்பப்பட்டு ஹே லட்சுமணா என்று கதறுகிறான். அதை கேட்டும்
வெறுமனை நின்றனை, எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இங்கே சும்மா நிக்கிறியே, வெறுமனை நிக்கிறியே, உன்னை நான் என்ன சொல்றது? எனக்குமே செய்வதற்கு ஒன்றும் இல்லை, நான் எரி மூட்டி அதில் இறங்கப் போகிறேன், நான் சாகப் போகிறேன் என்று சீதை சொல்கிறார். இதான் சீதை சொல்லிய கடுஞ்சொல். சீதை இப்படி சொன்ன உடனே லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறான், அண்ணன் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, சீதையை பத்திரமா பாத்துக்க என்று சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா சீதை என்ன சொல்லுகிறார், நான் போய் தீயில போய் இறங்க போகிறேன் என்று. லட்சுமணனுக்கு தெரியாது, நெருப்புல சீதை இறங்கினா ஒண்ணும் ஆகாதுன்னு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா, ஏன்னா பின்னாடி நடந்தது இல்லையா, அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சரி நீங்க போய் இருந்து ஏறி ஒரு குளிச்சுட்டு வாங்க, ஒரு பாத்து என்ன ஒரு குளியல் பண்ணிட்டு வாங்கன்னு நினைச்சு சுட்டுருப்பாரு. ஆனா கதை லட்சுமணன் என்ன சொல்றாரு, போனோன்னு பயந்துட்டார். உடனே அவள் நிக்கிற திசையை நோக்கி தரையில விழுந்து வணங்கினானாம். தாமரை வனத்திடை தாவும் அன்னம் போல் தூம வெண்காட்டு எரி தொடர்கின்றாள் தன்னை. அந்த காட்டுக்குள்ள எரி அந்த நெருப்பை மூட்ட செல்கின்றவர்களை சேமவில் குமரனும் விளக்கி அவளை தடுக்கிற மாதிரி பூமுகம் நெடுநிலம் புள்ளி அந்த நிலத்துல தரையில விழுந்து அவன் நிக்கிற திசையில தரையில விழுந்து கீழே விழுந்து கும்பிட்டு வணங்கி சொல்றான். என்ன சொல்றான்னா, நான் எவ்வளவோ நல்லது சொல்றேன் உங்களுக்கு, இது பொய் என்று சொல்லுகிறேன், ஆனாலும் நீங்கள் இதை செய்கிறீர்கள். வெஞ்சின விதியை வெல்ல வல்லுமோ? விதி நடக்கிறது, விதி அதனுடைய வேலையை நம்மளால் தடுக்க முடியுமா என்று அவன் கேட்கிறான். அப்ப அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் இவர்கள் இறந்து விடுவார்கள், நான் இந்த இடத்தை விட்டு நகராமல் இருந்தால் சீதை இறந்து விடுவாள், நகர்ந்தால் அண்ணனுடைய ஆணையை மீறியதாக ஆகும், நான் என்ன பண்றது, நடக்கிறது நடக்கட்டும். சீதையை இங்க சீதையை சாகாம காப்பாத்துறது என்னுடைய முதல் கடமை, நான் இங்க இருந்தேன்னா சீதை இறந்து விடுவாள், ஆகவே நான் போறேன், அது விதிப்படி நடக்கட்டும் என்று மனதுக்குள்ள அவன் இருதலை கொல்லியாக எப்படி மாரிசன் மாதிரி அவன் இங்கே தடிக்கிறான். உடனே அவன் சொல்றான், பத்திரமா இருங்க என்று சொல்லிக்கொண்டு அவன் கிளம்பிடுறான். கிளம்பினதற்கு பிறகு லட்சுமணன் நேரா ராவணன் குரல் கேட்ட திசையை நோக்கி போகிறான். இப்போ நம்ம ராவணன் நேரா வரான். வர்றவன் எப்படி வருகிறான் என்று சொன்னால் தவவேடம் தாங்கி வருகிறான். அவன் எப்படி வருகிறான், நான் சொன்ன மாதிரி எப்பவுமே கம்பர் வருகிற பொழுது அவனுடைய அந்த உருவத்தை நமக்கு அப்படியே காமிப்பார். ஏன்னா நம்ம பார்க்கல இல்லையா, ஒரு படமா இருந்தா இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு அம்மா அவங்க யாரு ரமணி அம்மா ஒரு அற்புதமான ஒரு மங்களகரமா ஒரு சேலை கட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது நம்ம நேரா பாக்குறோம். சுரேஜ் ஐயா நான் பார்த்து அவரே சொன்னேன், என்ன சார் நாங்க சினிமா நடிகர் மாதிரி இருக்கிறீங்க என்று சொன்னேன். அவர் பாருங்க, நம்ம குக்குமாப்பா கபிலன் கூட பாருங்க, அற்புதமா பாருங்க, ஒரு சினிமா டைரக்டர் மாதிரியே அவர் வந்திருக்கிறார். இப்படி எல்லோரையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கம்பராமாயணத்தில் படம் இல்லாத காரணத்தினால் பாடல்களில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் பாத்திரங்களை. என்ன சொல்றாரு, அந்த ராவணன் எப்படி வந்தானா, தவ வேடம் கொண்டு வருகிறான். ஊன் இளனாம் என உணர்ந்து, உடம்புல ஊன் சதையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு உலர்ந்த மேனியை கொண்டு சேன் நெறி வந்தது ஓர் வருத்த செய்கையன் பாணியின் அளந்து இசை படிக்கின்றான் என வீணையின் இசைப்பட வேதம் பாடினான். அதாவது ரொம்ப தூரம் நடந்து கலைச்சு ரொம்ப துன்பப்பட்டவளை போல, உடம்பில் சதையே இல்லாதவனை போல ஒரு அற்புதமாக வீணை போன்ற குரலில் சாம வேதத்தை பாடிக்கொண்டே அந்த தவ வேடம் புரிந்தவனாக ராவணன் அங்கே வருகிறான். மாயையில் தன்னுடைய உருவத்தை மாற்றிக் கொண்டு வருகிறான். அந்த பர்ணசாலையில அம்மா யார் இருக்கா இங்கே என்று கேட்கிறான். சீதை அவனை பார்த்த உடனே கவலையில் இருக்கிறாள், துன்பத்தில் இருக்கிறாள், கலங்கி நிற்கிறாள். ஆனாலும் ஒரு தவ முனிவன் வருகிற பொழுது அவனை வரவேற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பண்பாடாகவே அவளை வரவேற்கிறான். அப்பதான் சீதையை ராவணன் நேரா பார்க்கிறான். இதுவரைக்கும் சீதைய மனதில் பார்த்தான், நம்ம கூட பார்த்தோம், சூர்பனகை படலத்துல பார்த்தோம் இல்லையா. அவ போய் இவளுடைய அழகை சொன்ன உடனே அதன் படாத பாடுபட்டு அந்த ஒரு அவனாகவே இந்த கருகிய இருளில் சீதை உருவத்தை அவனாகவே கற்பனை செய்து கொண்டு இப்படித்தான் சீதை இருப்பாள் என்ற அவன் மனப்பிரேமையில் புலம்பிக் கொண்டு உடனே சூர்பனை அழைச்சிட்டு சொல்றான். சூர்பனை அழைச்சிட்டு சொல்லி, பார் இவதானா இப்படித்தான் இருப்பாளா சீதை என்று அவன் கேட்டான். சூர்பனையை சொன்னால், ஆமா இப்படித்தான் இருப்பான் ராமன் சொன்ன அவன். அதை நம்ம பார்த்தோம். ஏனென்றால் இவன் மனதில் சீதை இருக்கிறாள், அவன் மனதில் ராமன் இருக்கிறான். அப்ப சுதாரிச்சு கேட்பான் ராவணன், நான் சீதையை சொல்றேன், நீ என்ன ராவணனை சொல்ற என்று கேட்கிற பொழுது அப்ப சமாளிப்பா சூர்பனகை மிக அழகாக. கப்பர் அப்படி அழகாக கொண்டு போறாரு அந்த கதையை. என்ன சொல்லுவா சூர்பனகை, இல்ல அவன் என் மூக்கு அறிஞ்சதுனால
நான் எப்பவும் அவன் நினைவா இருக்கேன், பழி வாங்குறதுக்காக அவன் நினைவுல இருக்கிறேன் என்று சொல்லி சமாளிப்பான். அப்படி கற்பனையில் பார்த்த சீதையை இப்பொழுது ராவணன் கண்ணில் பார்க்கிறான். இதை பார்த்த உடனே ராவணனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை கம்பர் பல பாடல்களில் பாடுகிறார். அதை எப்படி பார்த்தானா, பொற்பினுக்கு அணியினை புகழின் சேர்க்கையை கற்பினுக்கு அரசியை கண்ணின் நோக்கினான்னு சொல்றார் கம்பர். பொற்பினுக்கு அணி அப்படின்னா புகழுக்கு, அழகுக்கு அணி. இந்த அழகுக்கெல்லாம் அழகாக அணியாக விளங்குகிறவளை, புகழுக்கெல்லாம் இருப்பிடமாக விளங்குகிறவளை, கற்புக்கு அரசியை, அரக்கர் என்னும் கான் அழிய வந்த கற்பு கனலின்னு சொன்னார் முன்னாடி. ஒரு வானத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அக்கினி குஞ்சாக இருந்தால், ஒரு கற்பு கடலியாக இருந்தவள் சீதை, இருப்பவள் சீதை என்று சொன்ன கம்பர் இங்க ஒரு கற்புக்கு இலக்கணமாக இருக்கிறவளை அங்கே ராவணன் பார்க்கிறான். அவளை பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு இவள் கற்புடையவள்னு. சரி, இவளை சாதாரணமா நம்ம சரி பண்ண முடியாது என்கிற எண்ணம் அவனுக்கு வந்து விட்டது. கற்புக்கரசியை கண்ணில் பார்க்கிறான். சொல்றான், இவளுடைய மேனி பார்ப்பதற்கு எனக்கு 20 கண்கள் தானே இருக்கிறது, 1000 கண்ணுல வேணும் என்று அவன் கவலைப்படுகிறான், கஷ்டப்படுறான். எனக்கு வெறும் 1000 20 கண்டு தானே இருக்கிறது என்று. உளைவுறு துயர் முகத்து ஒளி, அதாவது இவள் கவலையில் ஏதோ கவலையில இருக்கிறான். என்ன கவலைன்னு உனக்கு தெரியும். இந்த கவலையில் இருக்கிற பொழுதே இவள் முகத்தில் இவ்வளவு அழகு, இந்த ஒளி இருக்கிறது என்று சொன்னால், இவள் மகிழ்ச்சியில் இருந்தால் இந்த முறுவல் எப்படி இருக்கும், அவளுடைய புன்னகை எப்படி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எனக்கு கொடுத்தாலே என் தங்கை சூர்பனகை, இவன் நினைச்சிட்டான், வந்துருச்சுன்னு நினைச்சிட்டான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை எனக்கு கொடுத்தாலே என் தங்கை சூர்பனகை, அவளுக்கு நான் என்ன கொடுக்கலாம், அவளுக்கு என் ராஜ்யத்தையே கொடுத்துறேன் அப்படின்னு நினைச்சானா. அதாவது ஒரு நல்ல ஒரு பரிசு கொடுத்தவர்களுக்கு நம்ம பிரதிபலனா ஏதாவது ஒண்ணு கொடுப்போம்ல, அந்த மாதிரி இப்படிப்பட்ட பெண்ணை எனக்கு அளித்த என் சூர்பனகை தங்கைக்கு என் அரசை கொடுத்தாலும் தகும் என்று அவன் நினைச்சான். இளையவளுக்கு அளிப்பேன் என் அரசு என்று அவன் எண்ணினான். கம்பர் சொல்றாரு. இப்ப மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், சீதை அவன் கிழமை முனிவர் என்று நினைத்து கொண்டு அவளை வரவேற்று இங்க உட்காருங்க. ஒரு தேங்காய் உடஞ்சு அழிச்சா என்ன, உடஞ்சி தண்ணி கொட்டிட்டு ஒரு நிமிஷம் என்று சொன்னார். அவ கண்ணுல கண்ணீரை துடைத்து கொண்டு இங்க உட்காருங்க என்று சொல்லுகிறார். கண்ணின் நீர் குழைத்த கற்பினல் ஈண்டு எழுந்து அருளும் என்று இனிய கூறினார். இங்க உட்காருங்க என்று இனிமையாக அவள் சொன்னார். சொன்ன உடனே ராவணனும் சீதையும் பேசிக்கிறாங்க. ராவணன் முனிவனை போல் இருக்கிறான், சீதை கலங்கி இருக்கிறான். அவனை ஒரு விருந்தினனாக நினைத்து அவளை அமைதியா உட்கார வைக்கிறான். அவ பேசிக்கிறாங்க. உடனே சீதை கேட்கிறா, நீங்க எங்கே இருந்து வர்றீங்க என்று கேட்கிறார். வெவ்வழி வருந்தினீர் விளைந்த மூப்பினீர், இவ்வழி இருவினை கடக்க எண்ணினீர், எவ்வழி நின்று இங்கு எய்தினீர் என்று கேட்கிறார். அதாவது பார்க்க வயசானவரா இருக்கீங்க, ரொம்ப தூரம் நடந்தவங்க மாதிரி இருக்கிறீங்க. இந்த பிறவி முப்புரவி பட்பிறவி பல பிறவி முன்வினை பின்வினை அத்தனையும் கடப்பதற்கு நினைத்த ஒரு முனிவரை போல் தோன்றுகிறீர். அப்படி இருக்கிற நீர் எந்த வழியா அந்த பக்கம் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க நீங்க, அதுவும் அரக்கர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு என்ன வேலை என்று அவள் கேட்கிறாள். அரக்கர்கள் இருக்கிற பகுதியில் நீங்க யார் கூட இருக்கணும், முனிவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கணும், இல்ல தனியாக ஒரு காட்டில் இருக்கணும், இல்ல மக்களோடு இருக்கணும், நான் சாதாரண மக்களோடு இருக்கணும். நீ அரக்கர்கள் நடமாடுகிற, அவர்கள் ஆட்சி செய்கிற இந்த பகுதியில தவ முனிவர் உங்களுக்கு என்னையா வேலை என்று அவள் கேட்கிறாள். கேட்கிற பொழுது அவன் சொல்றான், நான் அந்த ராவணன் ஒரு மிகப்பெரிய ராஜா இருக்கான், அவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவனை பத்தி அவங்ககிட்ட ரொம்ப நாள் தங்கி இருந்தேன். தங்கி இருந்துட்டு இப்ப அங்கே இருந்து விலகி கொஞ்சம் வழியா ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி வருகிற பொழுது இந்த பகுதியில் வந்தேன் என்று அவன் சொல்றான். அவன் சொன்ன உடனே இவ கேட்கிறா, நான் கேட்ட மாதிரி, இந்த மாதிரி முனிவர்கள் பக்கத்துல எல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க எதுக்கு இந்த அரக்கர்கள் பக்கம் வருகிறீர்கள் என்று அவள் கேட்கிறாள். கேட்டுவிட்டு அவள் சொல்றா, உடனே அவளுக்கு சொல்லுகிற பொழுது ராவணன் சொல்றான், அப்படி எல்லாம் இல்லம்மா, அரக்கர்கள் நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம் புதியவர்கள் அல்ல, நிருதர்கள் நல்லவர்கள், நான் அவர்கள்ட்ட பழகி பார்த்திருக்கிறேன், அவர்கள் நல்லவர்கள் என்று அவனை நியாயப்படுத்துறான். பேசிக்கிறாங்க. உடனே சீதை சொல்றா, தீயரை சேர்ந்த நல்லவரும் தீயராக ஆக்கி விடுவார்கள், ஆகவே அரக்கர்களோடு நாம் பழகினால் நம்மளும் அரக்கர்களை போல் ஆக்கி விடுவோம், ஆகவே நீங்க ஏன் அவர்களோடு இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று அவர் சொல்றான். சொன்ன உடனே ராவணன் சொல்றான், இல்ல இந்த உலகம் வல்லான் வலியதே உலகம், எவன் அவன் வலிமையாக இருக்கிறானோ அவனிடம் உள்ளதுதான் இந்த உலகம், ஆகவே
அந்த மாதிரி நிருதரோடு இருப்பது ஒண்ணும் தப்பு இல்லை என்று அவன் தன்னை வந்து நியாயப்படுத்துகிறான். உடனே இப்படி பேச பேச இவளுக்கு வந்து ஐயம் வருகிறது, ஐயம் வருகிறது. உடனே அவ பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது சீதை சொல்றா, நீங்க இப்படி அரக்கர்களை பத்தி இப்படி சொல்றீங்க, ஆனா ராமனால், என்னுடைய கணவர் ராமனால் இந்த அரக்கர் எல்லாரும் அழிய போகிறார்கள் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே ராவணன் சொல்லுகிறான், அரக்கர்களை ராமன் ஒரு மானிடன் அழிப்பான் என்பது என்னவென்று சொன்னால், ஒரு யானையை முயல் கொல்லும், யானையை முயல் கொல்லும், சிங்கங்களை மான்கள் கொல்லும். அப்படி நடந்துச்சுன்னா மானிடர்கள் அரக்கர்களை கொல்வது ஆகும். ஒரு ராமன்கிற ஒருத்தர் வந்து கொல்லுவார்னு சொல்றியம்மா, அரக்கர்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் இளையவர்கள் இல்லை, எளியவர்கள் இல்லை. ஒரு யானையை முயல் கொல்லும் அல்லது சிங்கத்தை மான் கொல்லும் என்று சொல்வது எப்படி இருக்கிறதோ அப்படி போல இருக்கிறது நீ சொல்லுவது என்று அவர் சொல்லுகிறான். உடனே சீதை சொல்லுகிறா, அழிந்த அரக்கர்கள் யாரெல்லாம் இறந்தாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா, மாரீசன், தாடகை, கரண், இவர்கள் இறந்தார்கள். இவங்க எல்லாரையும் சொல்லி அரக்கர்களை மானிடர் கொல்ல முடியாது என்று சொல்றீங்களே ஐயா, இவர்கள் எல்லாம் ராமன் கொண்டிருக்காரு, ஆகவே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அரக்கர்களை அவர் கொல்லத்தான் போறாரு. மீளரும் தர்மம் தன்னை வெல்லுமோ பாவம், தர்மத்தை வந்து பாவத்தால் வெல்ல முடியுமா, ஆகவே ராமன் அவர்களை அழிப்பது உறுதி என்று அவள் சொல்லுகிறார். சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது. எவ்வளவு நேரம் தான் அவன் பொறுமையா இருப்பான்? அவன் எவ்வளவோ தன்னுடைய வேடத்தை மறைத்து கொண்டு அவளை அரக்கர்கள் பக்கம் அவளை வந்து திருப்புவதற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். உடனே தன்னுடைய மாய வேடத்தை கலைக்கிறான். மேருவை, அற்புதமான ஒரு பாட்டு. மேருவை பறிக்க வேண்டின், விண்ணினை இடிக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின், நெருப்பினை அவிக்க வேண்டின், பாரினை எடுக்க வேண்டின், பலவினை சில சொல் கேளாய், யாரென கருதி சொன்னாய், ராவணருக்கு அரிது என். இந்த உலகத்துல என்னென்ன பெரிய செயல்கள் இருக்கிறதோ அத்தனையும் செய்யக்கூடியவன் ராவணன், அவனுக்கு அரியதாக எந்த வேலை இருக்கு அப்படின்னு என்று நினைக்கிறாய் என்று கேட்கிறான். கேட்டதற்கு பிறகு உடனே அவன் ராவணன் வந்து மிகப்பெரிய வீரன், அவனை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற பொழுது சீதை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்றா, வீரியார்ச்சுனன் என்கிற ஒரு பெரிய ஒரு அரக்கன் இருந்தான். அவன் வந்து 1000 தோள்களை உடையவனாக இருந்தான். 20 தோள்களை உடைய ராவணனை 1000 தோள்களை உடைய வீரியார்ச்சுனன் சிறைப்படுத்தி வைத்தான். அந்த வீரியார்ச்சுனனை பரசுராமன் தன்னுடைய மழுவால் வெட்டி கொன்றான். அந்த பரசுராமனை ராமன் வென்றான் என்று பார்க்கிற பொழுது ராமனுடைய வீரம் ராவணனுடைய வீரத்தை விட அதிகம் இல்லையா என்று அவள் கேட்கிறாள். இப்ப பாருங்க, ராமன் வந்து வந்துகிட்டு இருக்கிறான், ராவணன் ஒரு மாய வேடம் போட்டுக் கொண்டு வருகிறான், சீதை வந்து பேசுகிற பொழுது இவ வந்து ராவனுடைய ஆற்றலை புகழ்ந்து கொண்டிருக்கிறாள். யாரை அரக்கர்களை அழிப்பேன் அவனே சொல்லும் போது அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. கோபம் வந்த உடனே தன்னுடைய வேடத்தை அவன் கலைக்கிறான். தன்னுடைய வேடத்தை கலைச்ச உடனே சீதை பயப்படுறான். ஆகா, இவன் யாரு, நம்ம ஐயப்பட்ட மாதிரி ஆகிவிட்டது, இவன் வந்து ஒரு மாய அரக்கனாக இருப்பான் போல நினைக்கிற பொழுது ஒரு பாம்பு படம் எடுத்தது போல அவன் வந்தானான். அரவம் தானே உருகடு சீற்றம் பொங்கி பணம் விரித்து உயர்ந்தது ஒத்தான். ஒரு பாம்பு படம் எடுத்து நிற்பது போல அவன் தன்னுடைய உண்மையான உருவத்தை காண்பித்தான். காண்பித்து அவன் பயமுறுத்துறான் சீதையை. இப்ப ராவணனுடைய நிலை, அவளை பயமுறுத்தவும் செய்யறான், அதே சமயத்துல கோபப்படவும் செய்கிறான், கெஞ்சவும் செய்கிறான். அவளுடைய அன்பை பெற வேண்டும் என்று கெஞ்சவும் செய்கிறான். இப்ப என்ன சொல்றான், பெண் என பிழைத்தாய் அன்றேல், உன்னை யான் பிசைந்து தின்ன எண்ணுவேன் எண்ணின் பின்னை என் உயிரிழப்பேன். நீ வந்து பொண்ணு அப்படி ஒரு பெண் என்று நினைத்த, உன்னை பசைஞ்சு திங்கலாம்னு நினைக்கிறேன், தின்னுட்டா உன் உயிர் போயிடும். ஆனா அதுல என்ன கஷ்டம், உன் உயிர் போய்விட்டால் பின்னாடி என் உயிரும் போயிடுமே. பெண் என நினைத்து உன்னை எண்ணுகிறேன், பிசைந்து தின்ன எண்ணுவேன், ஆனால் அதன் பின் என் உயிர் இழப்பேன். அப்படி சொல்லுகிற பொழுது அவன் பாருங்க, அவன் கோபத்தையும் சொல்லுகிறான், அதே சமயத்தில் அவன் மேல் உள்ள ஆசையும் சொல்லுகிறான். இதற்கு பிறகு அந்த உரையாடல் எப்படி போகிறது என்றால், ஒரு பாட்டு ராவணன் கோபமா பேசுவான், அடுத்த பாட்டு அவளை இறங்கி அவள்கிட்ட கெஞ்சி அவளுடைய அன்பை வேண்டி இறங்கி பேசுவதாக கம்பர் இங்கே அமைத்திருக்கிறார். அற்புதமான பாடல்கள். ராவணன் வந்து சீதையை நயந்து வேண்டுகிறான், அவளுடைய அன்பை வேண்டுகிறான். இதை கேட்ட உடனே சீதை என்ன பண்றாளாம், காதுகளை பொத்திக் கொள்ளுகிறாளாம். செவிகளை தளிர் கையாலே சிக்குற சேபம் செய்தாள். 2 கையாலையும் காதை பொத்திக்கிட்டாளாம். பொத்திக்கிட்டு அவியை நாய் வேட்டதென்ன அரக்க என் சொன்னாய் என்று கேட்டாளாம். தேவர்களுக்கு படைக்கக்கூடிய தூய்மையான அந்த அவியை, அந்த அவிப்பொருளை
ஒரு நாய் விரும்புவதை போல என்ன சொன்னாய் அரக்கா என்று அவள் கேட்டு காதை போட்டுக் கொண்டாள். கேட்ட உடனே சொல்லிட்டு சொல்றா, உன் உயிருக்கு இறுதி வந்து விட்டது, உன்னுடைய உயிருக்கு இறுதி வந்து விட்டது, ஓடிப்போய் ஒளிந்து கொள் என்று அவனை எச்சரிக்கிறார். உடனே ராவணன் சொல்றானா, நீ என்ன சொல்லி பயமுறுத்துற? எனக்கு ராமன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு அம்பு போடுவான் என்று பயமுறுத்துகிறாய். அந்த அம்பு எனக்கு அவன் விட்டால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு மலை மேல் ஒரு மலரம்பு விட்டது போல் இருக்கும். அவனுடைய அம்பு பாய்வது என்பது மலை மேல் ஒரு மலரம்பு விட்டது போல இருக்கும் என்று சொல்லி அவளை பயமுறுத்துகிறான். பயமுறுத்திட்டு பயமுறுத்துகிற பொழுது உடனே அப்பதான் சீதை அந்த அபாயத்தை உணர்கிறாள். ஆகா, ஒரு பெரிய அரக்கண்ட மாட்டிக்கிட்டான், என்னமோ பண்ண போறான், இவன் போற மாதிரியும் தெரியல, நம்ம ராவனுடைய வீரத்தை சொன்னாலும் போற மாதிரியும் தெரியல, மேற்கொண்டு நம்ம மேல ஆசைப்படுறானே என்கிற பொழுது அவளுக்கு உண்மையான அபய நிலை புரிகிறது. அப்பொழுதுதான் அவள் கத்துறா, இளையோ இறைவா என்று கதறுகிறாள். தன்னுடைய கணவனை நினைத்து இறைவா இளையோ இளையோ என்று தன்னுடைய லட்சுமணனை இல்ல குழந்தனை நினைத்து அழுகிறாள் என்று கத்துகிறாள். கத்ததுக்கு பிறகு அப்பதான் ராவணன் என்ன பண்றான், அவளை பண்ணசாலையோடு தூக்குறான். தரையோடு பெயர்த்து கொண்டு அவன் கீண்டான் நிலம் அந்த நிலத்தை பெயர்த்து கொண்டு கொஞ்சம் தூரம் போய் தன்னுடைய என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தில் ஏறி தன்னுடைய அந்த தேர்ல ஏறிக்கொண்டு அவன் கிளம்புகிறான். அதாவது பண்டசாலையோட தூக்கி கொண்டு அவன் போகிறான். கொண்டான் உயர் தேர்மிசை என்று கம்பர் எழுதுகிறார். அப்போ சீதை அழுறா, அரணே கடிதா இது கா, அறக்கடவுளே என்னை காப்பாயாக, என்னை காப்பாற்றுவாயாக என்று கதறிக்கொண்டே சீதை இதிலே போகிறாள். அத அற்புதமா ஒரு ஓமை சொல்றாரு. அதாவது தீப்பற்றி எரிகிற ஒரு தேரின் மேல் கொடி விழுந்தது போன்றதுதான் அவ ஏறினது. அற்புதமான ஓமை. இந்த ஓமை பின்னாடிக்கு தொடர்பு இருக்கு. அதாவது கம்பர் ஒரு ஓமை ஒண்ணு சொல்றாருன்னா அந்த ஓமை எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே தொடர்ச்சியாக வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவள் தூக்கி கொள்ளுகிற பொழுது, தூக்கி செல்லும்போது அந்த தேரில் அவ போற நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, தீப்பற்றி எரிகிற ஒரு தேரின் மேல் ஒரு மலர்கொடி விழுந்தால் எப்படி இருக்குமோ அது போல அவள் போனாள். போகிற பொழுது கத்திக்கொண்டே போகிறாள். மலையே மரனே மயிலே குயிலே கலையே பிணையே களிரே பிடியே நிலையா உயிரே நிலை தேரினர் போய் உளையா வழியார் உழை நீர் உரையில். இந்த மலையே மரமே குயிலே மயிலே எல்லாம் நீங்க போய் இந்த உயிர் இருக்கே, இந்த உயிர் இந்த நிலை பெறாத இந்த உயிரை வைப்பது நான் வச்சிருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த துன்பம், இந்த உயிரோடு இருக்கிறதுனாலதான் எனக்கு துன்பம், என்னுடைய இந்த துன்பத்தை என்னுடைய இறைவரிடம் போய் சொல்லுங்கள் என்று அவள் புலம்பிக் கொண்டே போகிறாள். கோதாவரியே குளிர்வாய் குழைவாய் மாதா அணையாய் மனநே தெளிவாய். அந்த கோதாவரி யார் போதா மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கான். போகிற பொழுது அந்த தேரில் வானத்தில் போகிற பொழுது இந்த மரங்களை பார்த்து சொல்றான், மரங்களை மயில்களை எல்லாம் பார்த்து சொல்றான். அடுத்து கோதாவரி ஆற்றை பார்க்கிறாள். பார்க்கிற பொழுது கோதாவரியே குளிர்வாய் குடையாய், கோதாவரி தாயே நீ குளிர்ச்சி உடையவள், குழைவு உடையவள், மாதா அணையாய் எங்களுக்கெல்லாம் தாயை போன்றவள், மனநே தெளிவாய் மக்களை தெளிவுபடுத்துபவள், ஓதாது உணர்வார் உழை ஓடினை போய் நீதான் வினையேன் நிலை சொல்லலையோ. ஓதாது உணர்வார், எதையும் ஓதாமல் உணர்ந்தவர் என்னுடைய கணவர், அவரிடம் ஓடிப்போய் நீ உன்னுடைய பாதையை மாற்றி திருப்பி ஓடிப்போய் அவர் இருக்கிற பக்கம் ஓடிப்போய் நீதான் வினையேன் நிலை சொல்லாயோ, நீ போய் என்னுடைய நிலையை சொல்லலாயோ. அதாவது இந்த ஆறுகளை ஓடுகிற தண்ணீலே உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியிலேன்னு ஒரு பாட்டு வரும். அதாவது அந்த ஆற்றுல அந்த தூது, அது போல இவ இது ஒரு துயரமான நிலை. இந்த இடத்துல அவ அந்த பதப்பதப்புல சொல்லிட்டு போறா, கோதாவரியே மாதா அணையாய், அன்னை போன்றவளே. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அவ துன்பத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? அம்மாட்ட தான் சொல்ல முடியும். அப்பாட்ட சொல்ல முடியுமா? அப்பாட்ட முழுமையா சொல்ல முடியாது. தாயிடம் தான் தன்னுடைய துன்பத்தை சொல்ல முடியும். ஆகவே மாதா அணையா, என்னுடைய தாயை போன்றவளை நீனாவது என் துன்பத்தை தீர்ப்பாயாக என்று சொல்லி அவருடைய நிலையை நினைச்சு பாருங்க. அப்படியே குழம்பிட்டு போறான். அடுத்து அப்படியே நிறைய பாடல்கள் அப்படியே கம்பர் சீதையாகவே மாறி அங்கே கலங்கி அங்கே பாடல்களை முடிக்கிறார். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முந்தும் சுனைகால் முளைவால் அறிகால் இந்த நிலத்தோடும் எடுத்த கைனால் ஐந்தும், அவனுடைய என்ன தூக்குனானே, நிலத்தோடு என்ன தூக்குனானே, அவனுடைய நாள் ஐந்துனா 20 கையும் தலை 10 அலைந்து உலைய சிந்தும்படி கண்டு சிரித்திடுவீர் சொல்றான். அந்த இயற்கையை பார்த்து சொல்றான்,
எல்லாம் பாத்தீங்களே, எனக்கு தரையோட தூக்குனானே இவனுடைய 4-5 கை அப்படின்னா 20 கை 10 தலை, இது அத்தனையும் தரையில சிந்துறதை நீங்க எல்லாம் பார்த்து சிரிப்பீங்க என்று புலம்பிக் கொண்டே போகிறார். உடனே சத்தம் போட்டு போகும்போது ராவணன் சிரிக்கிறான். என்ன வந்து போர்ல ஜெயிச்சு ஒரு மானிடர்கள் கொன்று விடுவார்களா என்று அவன் சிரிக்கிறான். சிரிச்ச உடனே சீதை சொல்றா கோவமா அவனை பார்த்து, ஒரு மாயமான் உன்னை அனுப்பி நீ வந்து இப்படி வஞ்சகமா கவர்ந்து கொண்டு போகிறாயே, நீ வந்து ஒரு வீரனா, நேரடியால வந்து சண்டை போட்டுருக்கணும் என்று அவனை பழிக்கிறாள். இந்த மாயம் செய்தது அச்சத்தின் கிளர்ச்சி என்றோ, நீ இதை வந்து அவங்களுக்கு பயந்துகிட்டு தானே இதை பண்ணியிருக்க என்று அவள் கேட்கிறாள். உடனே அவன் சொல்றான், மனிதரோடு நான் வந்து வெட்பு எடுத்த தோள், மலை இறை சிவபெருமான் இருந்த அந்த கைலாய மலையை தூக்கிய தோலை உடையவன், ஒரு மாந்தர்களோடு மானிடரோடு சண்டை போடுவது என்பது என் புகழுக்கு இழுக்கு, ஆகவேதான் நான் அவங்களோட சண்டை போடல, அதற்காகத்தான் இந்த மாயத்தை நான் செய்தேன் என்று அவன் சொன்னான். உடனே அவன் பழிக்கிறான், ஏப்பா நேரடியா சண்டை போடாம இப்படி மாயம் பண்றதுதான் அரக்கர்களுக்கு நியாயமோ, இது என்னடா ஒரு உங்களுடைய நியாயம் என்று அவனை பழித்து கொண்டே போகிறான். போகிற பொழுதுதான் இப்ப சடாயி வர்றான். சடாயி உயிர் நீத்த படலம். சடாயி பார்த்து, எங்கடா போவது, எங்கே, நில் நில் என்று இடித்த சொல்லன், நெருப்பு இடை பரப்பும் கண்ணன், மின் என விளங்கும் வீர துண்டத்தன். அத மின் என விளங்கும்னா அந்த நெருப்பு மாதிரி இருக்கா அந்த வீர துண்டம்னா அவனுடைய மூக்கு அழகு. மேரி என்னும் பொன் நெடுங்குன்றம் வானின் வருவதே போலும் ஐயா. ஐயா அவர் ஹரி சொன்னாங்க இல்லையா, மேருமலையை போல தன்னுடைய உருவம் உடையவன். இது ரொம்ப அற்புதமான காட்சி. இந்த காட்சி கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாலும் சொல்லிடுறேன், ஏன்னா அந்த படத்தை பிடிக்கிறதுக்காக. சடாயினுடைய உருவம் எப்படி இருந்தது என்பதை அங்கே ஆஜாகுவான் உருவத்தை அங்கே காமிக்கிறார் கம்பர். எங்கடா போகிறாய், நில் நில் என்று சடாயு அங்கே வருகிறான். அப்போ சொல்றாரு, பாடல் பார்த்து லேட் ஆயிரும், நான் சொல்லிட்டு போயிடுறேன். தன்னுடைய 2 சிறகைகளையும் அப்படி விரித்து கொண்டு அவன் எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கும் போது என்ன ஆகுதான், சடாய் எழுந்திருக்கிற பொழுது கம்பர் எழுதுகிறார், தரையில உள்ள யானை, புலி, மரம், செடி, கொடி இதெல்லாம் வானத்துக்கு போயிருச்சான். வானத்துல உள்ள மேகம், நிலா, விண்மீன்லாம் எல்லாம் தரைக்கு வந்துருச்சான். இப்படி வானமும் பூமியும் இடம் மாறுகிற அளவுக்கு அப்படி வேகமாக அந்த சிறகுகளை விரித்து கொண்டு வேகமாக எழுந்திருச்சாராம். யாரு? சடாய். யானையும் யாழியும் முதல யாவையும், யாழி என்று சொல்கிற விலங்கு இருந்திருக்கு அந்த காலத்துல. காணெடு மரத்தோட தூறு கழிவை மேல் நிமிர்ந்து இரு சிறை விசையின் ஏறலால் வானமும் காணமும் மாறு கொள்ளவே. இந்த வானம் இருக்க இடத்துல காணம் போயிருச்சான், காணகம் போயிருச்சான், காணகம் இருக்க இடத்துல வானகம் வந்துருச்சான். அப்படியே அது போனது என்று எழுதுகிறார். உடனே கேட்கிறான், உத்தமன் தேவியை உலகோடு ஓங்குதேர் வைத்தனை ஏகுவது எங்கு என்று கேட்கிறான். எங்கடா இந்த பொண்ணை வந்து ஒரு உத்தமனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போகிறாயே என்று கேட்கிறான். கேட்ட உடனே அவன் எதுவும் சொல்லாம வேகமா போறான். போகிற பொழுது சடாய் அவனுக்கு அறிமுகம் சொல்கிறான். கெட்டாய் கிளையோடு, நீ வந்து உன் குலத்தோட அழிய போகிறாய், அவளை விட்டுவிடு என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே அவன் பாக்குறான், நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுகிறப்ப சொல்றான், அவன் வந்து முத்தேவரின் அதாவது 3 தேவர்களுடைய மூலவன் ஒருத்தர் இருக்கான். அவனை சாதாரண நினைக்காத, மானிடர் நினைக்காத, 3 தேவர்களுடைய மூலவன் விஷ்ணு திருமால், அவன் தான் இங்க வந்திருக்கிறார்கள் இங்க மானிடர்களா, ஆகவே உயிர் பிழைத்து விடு, அவனை விட்டு விட்டு ஓடிவிடு என்று சடாயு தடுக்கிறான். உடனே இவர் அற்புதமான ஓமை, இங்கதான் கம்பர் நிக்கிறார். ராவணன் சொல்றான், அவளை நான் விட முடியாது, அவளை விட முடியாது. இதற்கு ஓமை சொல்லணும். என்ன சொல்றாரு கம்பரு, இரும்பு உண்ட நீர் மீளினும் என் உலையின் கரும்பு உண்ட சொல் மீள்கிழல் காணுது யார். அவன் சொல்றான், அப்படியே அசந்து போனேன். அந்த சூடா காய்ச்சப்பட்ட ஒரு இரும்பு இருக்கு பாருங்க, அந்த இரும்பு உண்ட நீர் அப்படின்னா ஒரு சூடா காய்ச்சப்பட்ட இரும்பு ஒரு தண்டு இருக்கு, ஒரு வாழ் ஏதோன்னு வச்சுக்கோங்க. அதுல தண்ணியை போட்டீங்கன்னா என்ன ஆகும், ஒரு தண்ணி தெளிச்சீங்கன்னா அந்த தண்ணி ஆவியா போயிடும் அந்த சூட்டுல. மறுபடியும் அந்த தண்ணி வருமா? வராது இல்லையா? அந்த இரும்பு உண்ட நீர், அதை சொல்றான், இரும்பு தின்றுச்சா அந்த நீரை. அந்த இரும்பு உண்ட நீர் மீளினும் கரும்பு உண்ட சொல் மீள்கள். இவள் யாரு? கரும்பை துண்டது போல அவருடைய சொல், இனிமையான சொற்களை உடைய இந்த சீதை, இவ என்னிடமிருந்து மீள மாட்டாள் என்று ஒரு அற்புதமான இரும்பு உண்ட நீர் மீளினும் என் உலையின் கரும்பு உண்ட சொல் மீள்கிழல். கரும்பை போன்ற சொற்களை உடைய இந்த சீதை, இவளை வந்து என்னிடமிருந்து நீ மீட்க முடியாது என்று ராவணன் சொல்றான். உடனே சீதை கவலைப்படுறான், பயப்படுறான். உடனே சடாயு வந்து கவலைப்படாத, அஞ்சாதே என்று சொல்லிவிட்டு சடாயு போர் பிடிக்கிறான். சடாவினுடைய போர் வந்து ஒரு அற்புதமான போர்.
அந்த காலத்துல படங்கள்லாம் இருக்கும். இந்த எம்ஜிஆர் படம் தான் நடக்கும். சிவாஜி படத்துல வராது. சிவாஜி படத்துல அழுகை காட்சி தான் நிறைய இருக்கும். எம்ஜிஆர் படத்துல இந்த சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும். இந்த படம் பார்க்க போறவங்களை கேட்பாங்க, எத்தனை 4 வாட்டி பார்த்தேன். 1 வாட்டி பாட்டுக்காக பார்த்தேன். தலைவர் சண்டைக்காகவே 2 வாட்டி பார்த்தேன் ஏம்மா. ஏன்னா அந்த சண்டை காட்சி வந்து அவ்வளவு அருமையாக எடுத்திருப்பார்கள். இந்த தாயை காத்த தனையன்னு ஒரு படம். அந்த படம் வந்து எங்க ஊர்ல நிறைய ஓட்டுவாங்க. எதுக்குடா வருஷம் வருஷம் அதே போடுறீங்களேன்னா, எம்ஜிஆர் அந்த புலிய அடக்குவார் பாரு. அந்த காட்சி பார்க்கணும்டா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சண்டை காட்சிகள் மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய காட்சிகள். இந்த சடாயு போர் வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அத வந்து கம்பர் இங்க காமிக்கிறார். என்ன பண்றான்னா, சடாயு வந்து ஒரு பறவை. வலிய பறவை, உயர்ந்த பறவை, மலை போன்ற உருவத்தை உடைய பறவை. நல்ல அற்புதமான காட்சி. அவனுடைய ஒரே ஆயுதம் என்னன்னா, அவனுடைய மூக்கு. மின் போன்ற அந்த துண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மூக்கு. இந்த மூக்கை வைத்துக் கொண்டு என்னென்ன பண்றான் பாருங்க. அவன் போய் முதல்ல அந்த தேரினுடைய வீணை கொடியை வந்து முறிச்சு வீசுறான். யாரு? சடாய். சண்டை போடுறான். துண்டப்படையால். அதுக்கப்புறம் அவனுடைய வில் இருக்கு. யாரு? ராவனுடைய வில். அந்த வில்ல வந்து உடைச்சு வீசுறான். துண்டப்படையால் சிலை துண்ட துண்டங்கள் கண்டான். அவனுடைய வில்லை வந்து தன்னுடைய மூக்கினால் துண்டு துண்டா பண்ணி போட்டான். பண்ணி போட்ட உடனே ராவணனுக்கு வந்து கோபம் வந்து என்ன பண்றான், 7 நொடி 7 வாலி அழுந்தாது கலண்டிட பெய்து அரக்கன் பொழிந்தான் என்று எழுதுகிறார். 7 ஏழா. இப்போ பாகுபலி படம் பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. பாகுபலி படத்துல 2வது பகுதியில வந்து என்னன்னா, அந்த அனுஷ்காவும் அந்த அந்த கதாநாயகனும் அந்த நிறைய பேர் போராடுகிற பொழுது இந்த வில்லு விடுவாங்க. விடுகிற பொழுது கதாநாயகன் சொல்லிக் கொடுப்பான். ஒரே சமயத்துல 3 அம்ப வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுப்பான். ஒரு இதுல 3 அம்ப வச்சு அடிக்கிறது. அந்த மாதிரி 7 அம்பாக வைத்து அடித்தானா ராவணன். 7 அம்பாக வச்சு அவன் சடாயை வந்து தாக்கியிருக்கான். சாத்த உடனே அவன் போய் சடாய் கீழே விழுந்துறான். விழுந்த உடனே ஆஹா போச்சே என்று தேவர்கள் எல்லோரும் அங்கே பெருமூச்சு விட்டு கலங்கி நிற்கிறார்கள். எல்லாம் பார்த்து நிக்கிறாங்க. உடனே மறுபடி சீதை அழறான். சீதை அழுத சத்தம் கேட்ட உடனே சடாயு எழுந்திருக்கிறான். மறுபடியும் எழுந்திருக்கிறான். அந்த அந்த அம்புகளை எல்லாம் உதறி விட்டு மேலே எழுந்திருக்கிறான். ஒரு அற்புதமான காட்சி. அதுக்கு அற்புதமா உண்மை சொல்றாரு கம்பர். அதனாலதான் அவரை கம்பரை வந்து நம்ம தூக்கி கொண்டாடுகிறோம். என்ன ஒரு அற்புதமான உவமை. அது எப்படியா, இந்த அம்புகள் பாய்ஞ்ச உடனே அந்த சடாயினுடைய உடம்புல உள்ள ரத்தம் பூரா கொட்டுது. கொட்டிட்டு அதற்கப்புறம் அந்த சடாயு வந்து மேல மறுபடி வர்றான் சண்டைக்கு. அது எப்படி இருக்கான், மேகம் மாதிரி இருக்கான். வெண்மேகம் மாதிரி இருக்கான். எப்படா வெண்மேகத்துக்கு சடாய்க்கு என்ன சம்பந்தம் என்கிற பொழுது கம்பர் சொல்லுகிறார், கவனிங்க. அதாவது பூமி கடலில் இருக்கக்கூடிய நீரை முகண்டு கருமேகமாக கூடிய மேகம் தன்னுடைய நீரை எல்லாம் இழந்ததற்கு பிறகு, உதிர்த்ததற்கு பிறகு வெண்ணிற மேகமாக ஆகிறது இல்லையா? அது மாதிரி விலங்குகளுடைய இறைச்சியை தின்பது கழுகு. அதுல உள்ள ரத்தம், ஊன் இதெல்லாம் திங்கிறது கழுகு. அந்த கழுகுகளுடைய கூட்டத்தினுடைய தலைவன் யாரு? சடாயு. அந்த அந்த குடிச்ச ரத்தம் பூரா இப்ப விழுந்துருச்சான், கீழே விழுந்துருச்சான். எப்படி கருமேகம் தன்னுடைய நீரை எல்லாம் விட்டு விட்டு வெண்மையாகிறதோ, அது போல உயிரிடமிருந்து குடித்த உடல்களிடமிருந்து குடித்த நீர் இந்த ரத்தத்தை எல்லாம் இழந்து விட்டு ஒரு வெண்ணிற பறவையாக மேல வெண்ணிற மேகம் போல் சடாய் மேல வந்தான். சடாய் எப்பவுமே வெண்ணிற மேகம் உடையவன், வெண்ணிற நிறமுடையவன். ஆகவே அவன் வந்து அண்மையா ஒப்படைக்கிறார். ஒரு வெண்மேகத்திற்கு உவமை சொல்றார். அந்த வெண்மேகம் எப்படின்னா, மழை பொழிந்து வெண்மையான மேகம் போல தன்னுடைய ரத்தம் எல்லாம் இழந்து வெண்மையான ஒரு யார் இது. இதுல 2 செய்தி. ஒண்ணு, அந்த ரத்தம் இழந்து அவன் வெண்மையாக ஜொலித்தான் என்ற அர்த்தம். அதே சமயத்துல ரத்தம் போனதுனால அவனுடைய வலிமையும் குன்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் இங்க இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு உவமை. இதை சொன்ன உடனே மேல போறான், மறுபடி வர்றான். வந்து என்ன பண்றான்னா, சண்டைக்கு வர்றான். மறுபடி சண்டைக்கு வருகிறான் சடாயு. சண்டைக்கு வருகிற பொழுது உடனே என்ன பண்றான், இவன் ராவணன் சும்மா இல்லாம ஒரு சூலத்தை எடுத்து எறிகிறான். அந்த சூலம் எப்படி இருக்கிறதா, 3 தலையுடைய சூலம், வேல். 3 தலையுடைய வேல் அப்படின்னா ஒரு சூலம் மாதிரி. அந்த சூலத்தை எடுத்து எறிகிறான். அந்த சூலம் ரொம்ப வேகமா வீசுகிறான். வீசுகிற பொழுது சடாயு நிற்கிறாராம் வீரத்தோட. ஆற்றான் இவன் என உணராது எனது ஆற்றல் கான் என ஏற்றான் என்று எழுதுகிறார். ஏன்னா நீ சூலத்தை வீசுகிறாய், என்னுடைய ஆற்றலை பார் என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சை விரித்து கொண்டு சடாயு நிற்கிறான். நெஞ்ச உடனே அந்த சூலம் போய் மோதி திரும்பி வந்துருச்சான். உள்ள போகலையா. இது உள்ள போக வேண்டும் என்று வீசிய அந்த அம்பானது, அந்த சூலமானது உள்ள போகாம வெளியே வந்துருது. அந்த வேல் வெளியே வந்துருது. அதற்கு ஒரு அற்புதமா உவமை சொல்றாரு கம்பர். எப்படி வெளியே வருகிறது என்று சொன்னால், பொன் நோக்கிய தம் புலன் நோக்கிய புன்கணோரும்
இந்நோக்கிய இல்வழி எய்திய நல்விருந்தும் தன்னோக்கிய நெஞ்சுடை யோகியர் தமை சார்ந்த மென்னோக்கியர் நோக்கமும் ஆம் என மீண்டது அவ்வேல் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொன்னை விரும்புகிற விலைமகரிடம் யாராவது ஒருத்தன் பணம் இல்லாதவன் போனா எப்படி போன போக்குல திரும்பி வந்துருவானோ, இரண்டாவது அன்பில்லாத பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு விருந்தாளியா அவனா போனானா எப்படி போன போக்குல திரும்பி வந்துருவானோ, மூணாவது தவ வேள்வியில் இருக்கக்கூடிய முனிவர்களிடம் யாராவது ஒரு பெண் ஆசையோடு போனால் எப்படி போன போக்குல திரும்பி வந்துருவாளோ, தன்னுடைய வேலையை செய்யாமல் விருப்பம் நிறைவேறாமல் திரும்பி வந்துருவாரோ, அது போல அந்த வேலானது போய் திரும்பி வந்துச்சான். அது போய் அதனுடைய வேலையை செய்யவில்லை என்பதை அழகா உண்மை சொல்றார். இது 3 உவமை சொல்றாரு பாரு. ஏன்னா அந்த வேலுக்கு வந்து 3 தலை இருந்தது. சூலம் போல இருந்ததுனால இதை எவ்வளவு நுணுக்கமா கம்பர் இதுல செய்யறாரு பாருங்க. அப்படி அற்புதமான உவமையை சொல்லி அந்த சண்டையை வந்து அவர் நமக்கு காட்சிப்படுத்துகிறார். என்ன உடனே என்ன பண்றாரு, சடாயி வந்து அந்த சூலத்தை விசிறி எரிஞ்சிட்டு மறுபடியும் ஆக்ரோஷமா தாட்டுக்கிறான். அந்த 16 அந்த தேர்ல வந்து 16 குதிரை இருக்கான். அந்த 16 குதிரைகளையும் சாவடிக்கிறார். தேர் இருந்தா தானே நீ கொண்டு போவ என்று சொல்லி குதிரைகளை எல்லாம் சாகடிக்கிறான். பிறகு ராவனுடைய தோல்லையும் மார்புலையும் தன்னுடைய சிறையை வச்சு மூக்க வச்சு குத்தி அவனுக்கு ஏகப்பட்ட காயத்தை உண்டு பண்ணுறான். அவனுடைய கவசத்தை வந்து அரித்து எழுகிறான். பிறகு அவனுடைய அந்த வில் இருக்கு பாத்தீங்களா, அந்த வில்லு, அப்புறம் இன்னொரு பெரிய வில்லு எடுக்கிறான். அந்த வில்லையும் ஒட்டச்சி எரிஞ்சிடறான். எரிஞ்ச உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. ஏன்னா தேர் போயிடுச்சு, தேர்னுடைய குதிரைகள் எல்லாம் இறந்து விடுச்சு, அவனுடைய கவசம் போய்விட்டது, வில்லும் போயிடுது. உடனே பிழையா நெடுவாள் உரை தீர்த்தி எரிந்தான் என்று எழுதுகிறார் கம்பர். அதாவது சங்கரன் கொடுத்த வாளும் என்று பின்னாடி பாடுவார் இல்லையா, அந்த சிவபெருமான் கொடுத்த அந்த வாளை எடுத்து சடாயுவை அரக்கன் இறுதியாக தாக்குகிறான். தாக்குற பிறகு சடாயு விழுந்து போகிறான். எப்படி விழுந்து போறான்னா, கொள்கொம்பு ஒடிய சடாயு விழுந்து போகிறான். விழுந்ததை பார்த்த உடனே சீதை வந்து கவலைப்படுகிறாள், அழுகிறாள், கவலைப்படுகிறாள். அது எப்படி சொல்றாரு கம்பர், இப்பதான் பாருங்க, முதல்ல சொன்ன மாதிரி கொள்கொம்பு ஒடிய கொடி விழுந்தது போல் குலைந்தான். இந்த தீப்பிடிச்சு எரிகிற ஒரு தேர்ல ஒரு கொடி விழுந்தது போல முதல்ல இருந்தான். அப்படி வருகிற பொழுது சடாயு ஒரு கொம்பு போல வந்தான். அந்த கொம்பும் ஒடிய கொடி வீழ்ந்தது போல சீதை குலைந்தாள் என்று அந்த கொம்புக்கும் அந்த கொடிக்கு இந்த கொடி என்று அற்புதமாக இங்கே அவர் காமிக்கிறார். உடைய சீதை வந்துகிறான். நாட்டுல தர்மம் இருக்கா, நியாயம் இருக்கா, இதெல்லாம் நடக்குது, என்னை காப்பாற்றுறதுக்காக வந்த இவரு சாக போறாரு என்று கலங்குகிறான். கலங்குகிற பொழுது ஒரு அற்புதமா சொல்ற ஒரு வார்த்தை, இதை கம்பர் பதிவு பண்றாரு. இதுக்கெல்லாம் நுணுக்கமான செய்தி, இதெல்லாம் வந்து பின்னாடி நிறைய தொடர்பு இருக்கு. அப்ப சொல்றா பாருங்க, அவன் மயக்கமாகி விழுகிற பொழுது அவன் தூக்கிட்டு போகிற பொழுது சொல்றா, கற்பு அழியாமை என் கடமை. அவ சொல்றா, என்னுடைய கற்பு அழியாமல் இருப்பது பாதுகாப்பது என்னுடைய கடமை, அதை நான் பாத்துக்கிருவேன். ஆனாலும் பொற்பழியா வளம் புலந்தும் போர்வலான் வில் பழி உண்டது. என்னுடைய கணவனுடைய வில் ஆற்றல் வந்து இன்னைக்கு பழி வந்துருச்சு. ஏன்னா அவர் வீரரா இருந்தும் அவருடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று அவருக்கு பழி வந்து விட்டது என்று கவலைப்படுகிறான். அப்படி சொல்லுகிற பொழுது கற்பு அழியாமை என் கடமை, இந்த கற்பை அழியாமல் பாதுகாப்பது என் கடமை என்கிற செய்தியை இங்க சொல்றான். இதை சடாயு காதுல கேட்கிறான். சடாயு காதுல அதை கேட்கிறான். கேட்டுக்கொண்டு மாதிரி போறான். உடனே இவன் என்ன பண்றான், ராவணன் வந்து தேர் உடைஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவளை வந்து தரையோடு தூக்கி கொண்டு, தரையோடு அது என்னன்னா தரையை பேர்த்து கொண்டு தேரோடு தூக்கி கொண்டு செல்கிறான், வானத்துல செல்லுகிறான். உடனே கொண்டு போய் அரக்கர்கள் பக்கத்துல சிறை வைத்து விடுகிறான் என்று அந்த பகுதியை முடிச்சிடறாரு. உடனே இங்க பார்த்தா இங்க லக்ஷ்மணன் போறான். போகும்போது ராவணன் பாக்குறாரு, என்னப்பா இங்கே வந்துட்டேன் என்று கேட்கிறார். உடனே ஏன் வந்தா என்று கேட்கிற பொழுது லக்ஷ்மணன் நடந்ததெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அண்ணி வந்து இறக்க போனார்கள், நெருப்பை வைத்துக் கொண்டு சாக போனார்கள், ஆகவே நான் வந்தேன்னு சொன்ன உடனே ராமன் ரொம்ப கவலைப்படுறான். ஆகா, தீது நடக்க போகிறது என்று கவலைப்பட்டு, உன் மேலேயும் தவறு இல்லை, அவன் மேலேயும் தவறு இல்லை, மாயமான் என்று நீ சொல்லியும் கேட்காமல் வந்த என் மேல் தான் தவறு என்று கலங்கி கொண்டே ராமன் வருகிறான். வந்து இடத்த பார்த்தா இருக்கிற இடத்துல ஒன்னையுமே காணும், பர்ணசாலையும் காணும், ஒரு பொழும் பள்ளம் தான் இருக்கிறது. அதை வந்து அப்படியே ஓடுறான், அப்படியாந்து பாக்குறாரா ராமர். அற்புதமா சொல்றாரு கம்பர். ராமனுடைய வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல் வேகமாக வந்து பார்க்கிறான். பார்த்து இங்கேயும் அங்கேயும் ஓடுறானா, தேடுறானா, ஒண்ணுமே காணுமா. அந்த தேடுறதை எப்படி சொல்லுகிறார் கம்பர் என்று சொன்னால், உடம்பை தேடுகிற உயிர் போல தேடினானா. அதாவது உடம்பை விட்டு நீங்கிய உயிர் திரும்பி வந்து உடம்பை தேடினால் எப்படி தேடுமோ, காணாம போச்சுன்னா எப்படி தேடுமோ, அது போல தேடினான். திருமூலர் கதை உங்களுக்கு தெரியும். ஒரு இடையனுடைய சாவில் அந்த புள்ளின அந்த மாடு எல்லாமே வந்து கவலைப்பட்டதை பார்த்து அந்த இடையனுடைய உடம்புக்குள்ள உயிர் போயிட்டு
அவரு போயிட்டு வருவாரு. அப்புறம் அவர் உடம்ப வந்து எரிச்சு விடுவாங்க. உடனே அவர் கடைசி வரைக்கும் இடையனாவே இருப்பார். அப்படி திரும்பி வருகிற பொழுது அந்த உயிர் திரும்பி வருகிற பொழுது எப்படி திருமூலர் தன்னுடைய உடம்பை காணாமல் திகைத்தாரோ அது போல இந்த உயிர் உடம்புங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆரம்பத்தில் வந்து திருமணம் ஆகிற பொழுது உயிரின் பின்னால் உடம்பு போவது போல ராமனை பின்னால் சீதை போனாள் என்று கம்பர் காட்டுவார். பிறகு யுத்த காண்டத்தில் எல்லாவரையும் ஜெயிச்சு விட்டு ராமன் வருகிற பொழுது உயிரை தேடி போகிற உடம்பை போல சீதை போனாள் என்று கம்பர் காட்டுவார். இப்பொழுது ராமன் வந்து பார்க்கிற பொழுது உடம்பை தேடுகிற உயிரை போல அவன் தேடினான் என்று சொல்கிற பொழுது அப்ப ராமனும் சீதையும் சேர்கிற இடம், ராமனும் சீதையும் பிரிகிற இடம், ராமனும் சீதையும் மறுபடி சேர்கிற இடம், 3 இடத்திலையுமே ஒரே உவமையால் ராமனை உயிராகவும் சீதையை உடலாகவும் கம்பர் எவ்வளவு கூர்மையா, எவ்வளவு ஒரு ஆராய்ச்சியோட, எவ்வளவு ஒரு திருத்தமா, எவ்வளவு சிறப்பாக அவர் அந்த உவமையை சொல்லுகிறார் என்பதெல்லாம் பார்க்க இதுதான் கம்பருடைய திறம். உடனே ராமன் லட்சுமணன் எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி அவன் சாவ போறேன்னு சொன்னாங்க, அதனால நான் வந்தேன். உடனே இங்க தேடி வந்து பார்த்த உடனே ரொம்ப கவலைப்பட்டு கலங்குறான். அடுத்து ஒரு பாடல் சொல்கிறார் கம்பர். எப்படி சொல்கிறார் சொன்னால், ஒருத்தன் வந்து பூமியில ஒருத்தன் புதையலை புதைச்சு வச்சுட்டு ஒருத்தன் புதையலை புதைத்து வைத்து விட்டு அந்த புதையலை யாராவது தூக்கி கொண்டு போனால் எப்படி கலங்குவார்களோ அப்படி கலங்கினார் ராமன். அது ஒரு எப்படி பொருத்தமாக பாருங்க அந்த ஊமை. ஒரு புதையலை வந்து எப்படி புதைச்சு வைப்பாங்க, ஒரு பானைக்குள்ளதான் வச்சு புதைச்சு வைப்பாங்க. புதையலை போக்குற என்ன பண்ணுவான், பூமியை நோண்டி அந்த பானையோட தூக்கிட்டு போயிடுவான். அது மாதிரி சீதையை பர்ணசாலையோட தூக்கி கொண்டு போனான் ராவணன். ஆகவே அதற்கு ஊமை சொல்லுகிற பொழுது புதையலை புதைத்து வைத்து அந்த புதையலை தூக்கி கொண்டு யாரோ போய்விட்டால் எப்படி புதையலை வைத்திருந்தவன் கவலைப்படுவான், அதே போல இங்கே கவலைப்பட்டான் ராமன், கலங்கி நின்றான் என்று சொல்கிறான். உடனே லட்சுமணன் வந்து நம்ம தேடி போவோம்னே. இப்ப ராமனுக்கு மூளையே வேலை செய்யல. லட்சுமணன் தான் ஒன்னா சொல்றான், அன்னை கவலைப்படாதீங்க, வாங்க தேடி போவோம் என்று அவளை அழைத்து கொண்டு போகிறான். போகிற பொழுது அந்த தேர் சென்ற வழி பூரா செய்கிறார்கள். ஒரு சமயத்துல அந்த சோடு மறைஞ்சு போயிடுது, ராமன் தோந்துடுறான். உடனே லட்சுமணன் சொல்றான், கவலைப்படாதீங்க, தெற்கு நோக்கி தான் போயிருக்கான், வாங்க தெற்கு நோக்கி போவோம் என்று பொருள்பது. அப்பொழுதுதான் இந்த சண்டையினுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் பாக்குறார்கள். சடாயு வந்து முறிச்ச வீணை கொடி, அந்த கொடி கிடக்குது. அடுத்து வந்து கவசம் கிடக்குது, ராவனுடைய அம்பரா தூணி கிடக்குது. அப்புறம் அந்த குதிரைகள்லாம் இறந்து கிடக்கின்றன. இதெல்லாம் பார்த்த உடனே இது என்னது, இவ்வளவு சண்டை நடந்திருக்கு, எது சண்டை நடந்திருக்கு. அந்த வீணை கொடி அருந்திருக்கிறத பார்த்து லட்சுமணன் சொல்றான், இது வந்து மனுஷன் வெட்டினது இல்லை, யாரோ வந்து ஒரு பறவை வெட்டின மாதிரிதான் இருக்கு, சடாயு ஒருவேளை சண்டை போட்டிருப்பாரோ என்று கேட்கிறான் லட்சுமணன். ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த சடாயு வந்து ராவனுடைய தோல்ல உட்கார்ந்து அவன் காதுல உள்ள குலை, இந்த குலை என்று சொல்கிறான் இல்லையா, அந்த காதணியை பூரா குத்தி எடுத்துருவான். அது பூரா அந்த தோடு பூரா அங்க எல்லா இடத்துலயும் கிடக்கும். அந்த இடத்துல நிறைய காதுகளை பார்த்து, நிறைய தோடுகளை பார்த்த உடனே ராமன் சொல்லுவான், நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்கப்பா, நிறைய பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லுவான். அப்போ லட்சுமணன் தான், இல்ல இது பல பேர் வரல, ஒருத்தன் தான் வந்திருக்கிறான், ராவணன் தான் இருக்கும், அவனுக்கு 10 தலை என்று திருத்தமா யோசிக்கிறான். அந்த ஒரு 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 துன்பமான சூழ்நிலையிலும் தன்னுடைய அந்த அறிவு கூர்மை இழக்காமல், தன்னுடைய என்ன சொல்றது, அந்த பதட்டப்படாமல் நிதானமாக யோசித்து நல்ல செய்திகளை எல்லாம் அவனுக்கு வழிகாட்டுவனாக இங்கே யார் இருக்கிறான், யார் நம்ம லட்சுமணன் இருக்கிறான். பிறகு அவர்கள் சடாயுவை பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது எப்படி இருந்தாராம் சடாயு, இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஊமை. கடலுள் நாட்டிய மலை என தாதையை கண்டான். அவன் உடம்புல இருந்து ரத்தம் பூரா கொட்டி அது பூரா கடல் மாதிரி இருக்கான். அந்த கடலுக்கு நடுவுல ஒரு மலையை வச்சிருந்தா, ஒரு மத்து மாதிரி மலை வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தான் சடாயு. கடலுள் நாட்டிய மலை என தையல் கடலில் இருந்தான். தையல் கடலில் இருந்த தசரதன் தைல கடலில் இருந்தான் எழுதினார் இங்கே கம்பர் அந்த அயோத்தியா காண்டத்துல. இங்க வந்து ரத்த கடலுக்குள் ஒரு மலையை நட்டு வச்சா எப்படி இருக்குமா அப்படி வந்து கடலுக்குள், ரத்த கடலுக்குள்ள தண்ணி நடுவுல இருந்தானா சடாயு. அவனை பார்த்த உடனே கட்டி பிடிச்சா அழுகுறாரு யாரு, ராமர். அப்ப சொல்றாரு, உலகத்துல தந்தையை கொண்டவனா இருக்க முடியுமா, தந்தையை கொன்ற பாவிகள் இந்த உலகத்தில் இருப்பார்களா, நான் இருக்கேன் பாத்துக்கங்க, எங்க அப்பா என்னாலதான் இறந்து போனாரு, அப்பா மாதிரி இந்த சடாயு இருந்தான், இவனும் என்னாலதானே இறந்து போயிட்டான், நான் தானே இவர்கள் எல்லாம் இறப்பதற்கு காரணமாக ஆகிவிட்டேன் என்று புலம்புகிறார். சரியான கவலைப்படுவார் போல இருக்கு ராமன். உடனே கண்ணீர் வடிச்சிடுறாரு. ஆனா லட்சுமணன் வந்து கொஞ்சம் ரொம்ப நிதானமா எல்லாத்தையும் டீல் பண்றாரு. இந்த சத்தத்தை கேட்டோட சடாயி மறுபடியும் இருந்துக்கிறான், எஞ்சுப்பா கண் முழிக்கிறாரு. முழிச்சு 2 பேரையும் பார்த்து, என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க, ஏப்பா அப்படி போச்சு, 2 பேரும் ஏப்பா விட்டு போனீங்க அந்த பொண்ணை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானா பக்கத்துல இருந்து பார்த்திருப்பனே என்று கடிந்து கொள்கிறான் சடாயி. ஒரு அன்பா தகப்பன் வந்து பிள்ளைகிட்ட, ஏப்பா அப்படி பண்ணீங்க, என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா என்று எப்படி தசரதன் தான் கேட்பானோ அப்படி கேட்கிறான் சடாயி. பிறகு அப்பதான் லட்சுமணன் எல்லாம் சொல்றான், இல்ல இந்த மாதிரி ஆகி போச்சு,
ஒரு நாள் பழகினால் உயிர் கொடுப்பார் என்று என்ன சொல்லிவிட்டா சாக போனான் அம்மா சீதை, அதனாலதான் வேற வழி இல்லாம நான் போனேன் என்று சொன்னதற்கு பிறகு அப்பதான் அவன் சொல்றான் ராவணன் தான் தூக்கிட்டு போனான். உடனே குதிக்கிறார் ராமர், அவ்வளவு கோவப்படுறாரு. அந்த கோவத்துக்கே ஒரு 10 பாட்டு எழுதியிருக்காரு கம்பர். உலகமே அவர் கோவத்தை பார்த்தா உலகமே தலைகீழாயிடுச்சான். அந்த மாதிரி பல்வேறு மாற்றங்களா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து அப்புறம் சடாயு வந்து ஆறுதல் மொழி சொல்றான். அதாவது வந்து விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு துன்பம் வராமல் தடுக்க முடியாது. அது ஓமை சொல்றான். அதாவது சந்திரனை வந்து பாம்பு விழுங்குறது, ராகு அது போய் சந்திரனை விழுங்குது இல்லையா? அதை நம்மால தடுக்க முடியுமா? சந்திரன் வந்து மாசம் மாசம் தேயுது வளருது, அதனுடைய தேய்தலை நம்மளால தடுக்க முடியுமா? அது மாதிரி நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். ஆகவே வந்து நீ வந்து கவலைப்படாம அடுத்த வேலையை பாரு. இதெல்லாம் ஊழ்விளையால் நடக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது வந்து துதியறு பிறவியின் இன்ப துன்பம் தான் விதிவயம். இந்த பிறவியினுடைய இன்ப துன்பம் என்பது விதிவசம், ஊழ்வினை. சிலப்பதிகாரத்துல பேசிட்டு இருக்கோம். ஊழ்வினை என்பதை நாம் உற்றுக்கொள்ள வேண்டும். அது மதிவழியால், அந்த மதிவழியால் விதியை வெல்ல வல்லுமோ? நம்ம விதி வருவதை வந்து நம்மளால தடுக்க முடியாது. விதி வந்து நடப்பதை உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அது நடப்பதை விதி என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு முயற்சியால் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். உன்னுடைய அறிவால அது எதுவுமே பண்ண முடியாது விதியை. ஆனால் உன் முயற்சியால் அதை வெல்ல முடியும் என்கிற அந்த குறளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல சடாயி சொல்றான். அதாவது நல்லது கெட்டது நடப்பதை விதி செஞ்சால் அதை வந்து மதியால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த விதியை ஒத்துக்கொண்டு அந்த விதியை வெல்வதற்கு உன்னுடைய உழைப்பால், உன்னுடைய முயற்சியால் அதை செய்ய வேண்டும் என்று நீங்க போய் அவனை சண்டை போட்டு அந்த அரக்கர்களை எல்லாம் கொன்று ராவணனை அழித்து அவளை மீட்டு வருக என்று சொல்லி சொல்றான். நான் வேற என்ன செய்யணும் என்று ராமர் கேட்கிறார். அவர் கேட்டதுக்கு மேற்கொண்டு எதுவும் பேசாமல் ராவணன் இறந்து போகிறான். யாரு? சடாயு இறந்து போகிறான். உன்னை சடாயுக்கு ஈமச்சடங்கு ராமர் செய்கிறார். தன் தந்தைக்கு செய்ய முடியாத ஈமச்சடங்கை சடாயுக்கு அங்கே ராமர் செய்கிறார். செய்துவிட்டு செய்து முடிக்கிறார். என்ன பண்றாருன்னா நெருப்பை வச்சு எரிபூட்டி நெருப்பை வைத்து நீரில் குளித்து எழுகிறான். நீரில் குளித்து அவன் வருகிறான். அது போல சூரியன் அன்றைக்கு மறைந்தானாம். நான் சொல்ல பாருங்க, கம்பர் வந்து நான் சொல்றேன் சூரியன் உதிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவாரு, மறைவதற்கு எப்படி சொல்கிறார். இந்த இடத்துலயும் கடைசியா சூரியன் மறைவு என்பதை கம்பர் எப்படி உண்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீர்க்கடன் செய்து நாட்டில் இறங்கி குளித்து தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொண்ட ராமனை போல தன்னுடைய இதுகாலம் இந்த சோகத்தை எல்லாம் பார்த்து கொண்ட தன்னுடைய துன்பத்தை நிற்பதற்காக கடலுக்குள் சென்று மறைந்தானாம் சூரியன் என்று இந்த சூரியன் மறைவுக்கும் அழகாக கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சியோடு பொருத்தி சடாயு உயிர் நீத்த படலத்தை கம்பர் முடிக்கிறார் என்று சொல்லி கம்பரனுடைய அந்த அற்புத திறம் இப்ப படிக்க படிக்க என்னன்னா அந்த ஊமைகள் சொல்லுகிற திறம், அந்த கதையை நகர்த்து கொண்டுகிற திறம், அவர்கள் பேசிக்கொள்கிற அந்த உரையாடலில் அந்த கதை மாந்தர்களுடைய உழப்பாங்களை வெளிப்படுத்துகிற திறம், அந்த ஊமைகளை ஒன்றோடு ஒன்று பொருத்துவது, ஆரம்பத்தில் சொன்ன ஊமையை வந்து கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் பொருத்துவது என்பதெல்லாம் அழகாக இந்த படலத்திலே பார்த்தோம் என்று சொல்லி இதுகாலம் செவிமடுத்த உங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட 225 பாடல்களை 25 நிமிடங்களில் தாங்கள் சொல்லி முடித்திருக்கிறீர்கள். அந்த சடாயு உயிர் நீத்த காட்சிகளை வரைக்கும் திறம்பட கம்பனின் கவிக்கூத்தையும் கம்பனின் கவிதைகளையும் கவிநயங்களையும் எடுத்து கூறி எங்களை மகிழ வைத்தீர்கள். சடாயுவை தனது தந்தையை போல் மதித்த ராமன் தன்னுடைய தந்தைக்கு செய்ய முடியாத ஈர்ப்பு கடன்கள் எல்லாம் சடாயுக்கு செய்தான் என்று கம்பன் கூறுவதை போல மிக அருமையாக இந்த சடாயு உயிர் நீத்த படலத்தை முடித்திருக்கிறீர்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் இது போன்று அடுத்த படலத்தை பற்றி அதனை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இதுகாரம் மிக அருமையான உரைகளை எல்லாம் நாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். வர இப்பொழுது ஐயா ஹரிஷ் சின்னராஜு அவர்கள் தங்களுடைய தலைமை உரையின் முடிவுரையாக ஒரு 5 மணித்துளிகள் பேசுவார்கள் என்று கூறி அவையை ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான உரையை பொதிகையா சொன்னது போல் இது ஒரு பெரிய படலம். சில உரைகளில் இது 2 படலமாக வரும். ராவணன் சூழ்ச்சி படலம், சடாயு உயிர் நீத்த படலம்.
சிலவற்றில் இந்த ராவணன் சூழ்ச்சி படலத்தை சடாயு உயிர் நீத்த படலத்தின் முற்பகுதியாக கொடுத்திருப்பார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இன்னைக்கு டபுள் தமாக்கா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பெரிய படலம், ராவணன் சூழ்ச்சி படலம், சடாயு உயிர் நீத்த படலம், இந்த இரண்டையுமே நமக்கு தெளிவாகவும் அழகாகவும் அந்த உரைகளோடு சொல்லியிருக்காரு. இதுல எனக்கு 2-3 செய்திகள் எனக்கு பிடித்தது இந்த கம்பெனி. இதுல ஐயா சொன்னாரு, இப்ப வந்து ஜடாயு ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, ராவணன் வந்து இந்த பாகுபலியில வந்த மாதிரி 7 வில்லா விடுறாரு. அதுக்கப்புறம் அவரு கீழே விழுந்து ரத்தத்தோட மேலே எழுந்து வராரு, பொங்கி அப்படி வெண்ணிற மேகமா வராரு. அப்புறம் வந்துட்டு என்ன பண்றாரு, சண்டை போடும்போது ராவணன் தன்னோட அது மூக்காலையும் தன்னோட நகத்தாலையும் சிறகாலையும் எதெல்லாம் முடியுமோ அவனை நிலைகுலைய போற மாதிரி அவன் 7 வில்லா விட்டானா, நான் அவனை 10 தலைகளையும் 10 தோள்களையும் கொத்தி கொத்தி எடுக்கிற, நீ 7னா நான் 10 அப்படின்னு பண்ணிட்டு அவரு வில்ல மூக்கால புடுங்கி, அதாவது அவருடைய அழகால கொத்தி காலால உடைக்கிறாரு. இது ஒரு கம்பன் வந்து சில பாத்திரங்களுக்கு தான் அந்த வீரத்தை ரொம்ப பெருசா பேசுவார். ராமனை பற்றி முழுதும் பேசுவார். இந்த வாலி, கும்பகர்ணன் சில இடத்தில், அதே மாதிரி இப்ப சடாயுக்கும் ஒரு பெரிய அவரோட வீரத்தை அழகா பேசுவார். இந்த வில்ல உடைக்கிற அந்த பாடல் சொல்றாரு, மீளா நிறத்து 1000 கண்ணவன் விண்ணின் ஓட வாளால் ஒருத்தான். அதாவது மீளா நிறத்து 1000 கண்ணவன் வந்து இந்திரன். இந்திரனை வாளால் ஓட ஓட விரட்டியவன் வாளால் ஒருத்தான். சிலை வாயிடை நின்றும் வாங்கி அந்த ராவணனின் வில்லை வாயில் அது அழகால வாங்கி தாளால் இருத்தான் தழல் வண்ணன் தடக்கை வில்லை தோளால் இருத்தான் துணை தாதையன் அன்பின் தோழன். அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றாரு, இவர் எங்க அதுக்கான உவமை ஒப்பீடு செய்யறாருன்னா, அந்த ராமன் தழல் வண்ணன், அதாவது சிவபெருமான், நெருப்பை போன்ற சிவபெருமானுடைய வில்லை ராமன் கையால் உடைத்தது போல் இங்கு தன்னுடைய காலால் அந்த ராமனுடைய தந்தையின் நண்பன், அவர் சீதைக்காக வில்ல உடைச்சாரு, இவரும் அதே சீதையை காப்பாத்துறதுக்காக அந்த வில்ல உடைக்கிறாரு. இன்னொரு இடத்துல கம்மன் சொல்லுவாரு, அந்த அகலிகை மோட்சம் அடையும் போது உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், வில் உடைக்கிறதுல கைவண்ணம் அங்கு கண்டேன், உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல ராமனோட கைவண்ணத்தையும் சடாயுவோட கால் வண்ணத்தையும் இங்க இந்த பாடல்ல நமக்கு கம்பர் நமக்கு நினைவுபடுத்துறார். இது வந்து ஒரு அந்த அருமையான பாடல். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த போர் ஐயா மிக சிறப்பா சொன்னாரு, எல்லாத்தையும் மிக சிறப்பா சொன்னாரு. அந்த போரே வந்து சாதாரணமா நடக்கல. ஃபர்ஸ்ட் வில்லால ராவணன் தாக்குறான், அதையும் இது பண்றாரு. அதுக்கப்புறம் சூளத்தை விடுறான், அந்த சூளம் அவர் நெஞ்சில போகாம திரும்பி வந்துருது. இதே மாதிரி வாலிய ராமன் வந்து கொல்லும் பொழுது ராமனோட அம்பு வந்து 7 மரத்தை தொலைச்சிட்டு வரும். அப்படி அந்த 7 மரத்தை தொலைக்கும் போது 7 இருக்கிற சப்த கன்னியர், சப்த ரிஷிகள் எல்லாருமே என்னடா 7 மரத்தை தொலைச்சிருச்சே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட வில் அந்த நம்ம வாலியோட நெஞ்சில போகும்போது அப்படியே போய் வாழைப்பழத்துல அப்படியே ஊசி ஏத்துற மாதிரி போய் அப்படியே நிக்குமா. அந்த மாதிரி இந்த சூளம் வந்து ராவண விட்ட சூளம் ஜடாயு மேல படாம அப்படியே திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு பொன்னிற கதையில அடிக்கிறான், அதையும் அவர் தாங்கி திரும்பி எழுந்து வந்து சண்டை போறாரு. அதுக்கப்புறமா கடைசியா சிவபெருமான் கொடுத்த வாள் அதனால வெட்டுறதுனால இறந்து போறாரு. அந்த சந்திரகாசம் அதுக்கு முன்னாடி வந்து இவரை சிறகால அடிச்சுல ராவண வந்து ஒரு நிமிஷம் மூர்ச்சி ஆயிடுறான். அப்போ வந்து எந்தான் உன் வீரமா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிற போது, அப்போ ஒரு பெண்ணுக்கு முன்னாடி, அதுவும் நான் கவர்ந்து போற பெண்ணுக்கு முன்னாடி இது பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த கோபத்துல வந்து சந்திரகாசத்தை எடுத்து வெட்டிடுறான். ஆனா இந்த போர் நடக்கும்போது என்னோட போர் திறத்தை நான் 2 வார்த்தை ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, காலனும் கை விதிர்த்தான். இந்த ஜடாயு வந்து ஆக்ரோஷமா போர் பண்ணும்போது எப்படி பயங்கரமா சண்டை போடும்போது இப்ப ராவணன் பயப்படல, ராவணன் பயப்படுறான், ராவணன் மட்டும் பயப்படல, அதை பார்த்த காலனே பயப்படுறான். ஜடாயுன் சண்டையின் ஆக்ரோஷத்தை பார்த்து அந்த பாடல் வரும், பாய்ந்தான் அவன் பல்மணி தண்டு பறித்து எரிந்தான் ஏய்ந்து 6 கதி தேர் பறி எட்டினோடும் எட்டும் எஞ்சி தீந்து ஆசுரம் வீசி அத்தின் திரள் தூண்ட வாளால் காய்ந்தான் கவர்ந்தான் உயிர் காலனும் கைவிதிர்த்தான்.
இப்படி ஒரு ஆக்ரோஷமா போய் ராவணன் சண்டை போடுறதை பார்த்து காலனும் கைவிதிருக்கான். இதே இன்னொரு இடத்துல இதே படத்துல இவர் ஐயா சொன்னார் இல்லையா, இப்போ லட்சுமணன் தான் வந்து ராமனுக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ராமன் என்ன நினைத்தாரு, இவ்வளோ எல்லாம் கீழே கிடக்குது, பல பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்களோ அப்படின்னு. அப்புறம் லட்சுமணன் வந்து அழகா அவர்கிட்ட சொல்றாரு, இல்ல இது வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, யாருக்குமே பயப்படாதவன் இந்த ராமனும் லக்ஷ்மணும். அவங்கள பத்தி சொல்லும்போது, கண்டு அலங்கு தம் கைத்தனம் விதித்தனர் கவினார் விண்தளம் துறந்து இறுதியின் விரி கதிர் வெய்யோன். அதாவது இந்த மாதிரி குண்டலம் அதெல்லாம் இந்த கீழே விழுந்தத ஐயா சொன்ன மாதிரி அழகா அதை பார்த்த ராமனும் லட்சுமணனும் கைத்தனம் விதிர்த்தனர். ராமனும் லட்சுமணனோட கையின் நடுங்குதான். அப்படிப்பட்ட வீரர்கள் எப்போ ஜடாயு கீழே விழுந்தப்புறம் அவங்க தேடி வரும்போது கீழே ஒவ்வொன்னா பாக்குறாங்க, கொடி விழுந்திருக்கு, குண்டலம் விழுந்திருக்கு, இந்த மாதிரி அத்தனை பேர் கூட சண்டை போட்டிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவரோட போர்த்திரத்தை வந்து காலனும் கை விதிர்த்தான், காலனே பயப்படுறாரு, ராமன் லட்சுமணனரே இந்த மாதிரி இது பண்றாங்க அப்படின்னு ஜடாயோட வீரத்தை அப்படி ரொம்ப பெருமையா சொல்றாரு. ஒரு நிமிஷம் ராமனோட வில்ல உடைச்சதுக்கு இணையா அவர் கையில உடைச்சாரு, இவர் காலில் உடைச்சாருங்கிறாரு. இன்னொரு இடத்துல காலனே விதிர்த்தான். அப்படி என்னன்னா இவரோட திறமையும் போர்த்திரத்தையும் ஜடாயு மேல அவருக்கு அவ்வளவு ஒரு இது. அதுக்கப்புறம் ஐயா சிறப்பா எல்லாத்தையும் கவர் பண்ணாரு. அவர் தந்தை இவரோட ஜடாயு யாருன்னா அருணன் அப்படிங்கிறவரு, நம்ம சூரியனோட தேரோட்டி கழுகு. அவரோட 2 மகன்கள், ஒருத்தர் வந்து சம்பாதி, அவரு பெரியவர், இவர் இளையவர். அவங்க 2 பேருமே கழுகு அரசன். அவர் ஏற்கனவே ஒரு முறை வந்து தயரதனுக்கு உதவி புரிந்தனால, ஒரு பாம்பிடமிருந்து காப்பாத்தினால 2 பேரும் நண்பர்கள். அப்ப வந்து இவர் ஐயா இப்ப ஒண்ணு அழகா ஒண்ணு சொன்னாரு, 3 பல இடத்தில் வந்து உயிர் ராமன் உடல் சீதை அப்படின்னு. அங்க ஒரு பாடல்ல வந்து இப்போ ஜடாயு கான் படலத்துல என்ன சொல்லுவாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவங்க பார்த்து பேசிக்கிட்ட அப்புறம் ராமன் சொல்லுவாரு, தசரதன் எப்படி இருக்கான்னு கேட்டப்போ தவறிட்டாருன்னு சொன்னப்போ, அப்போ அந்த காலத்துல அவர் என்ன சொன்னாரு, தசரதன் என்ன சொன்னாரு ஜடாயு கிட்ட, தசரதன் உடல் சடாயு உயிர், நீதான் என் உயிர்ன்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, யார் இந்த மடத்தனமான காலன், யாராவது உயிரை விட்டுட்டு உடலை எடுத்துட்டு போவாங்களா? என்னை இங்க விட்டுட்டு அவன் உடலை எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, எனக்கு நீ நீர்க்கடன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதே வந்து இறுதியில ராமன் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவருக்கு தந்தை போன்ற சிறிய தந்தையா ஏற்றுக்கொள்கிறார். ஒரு பாடலில் தாய் என்றும் கூறுகிறார், நீ தாய் போன்றவன் என்று. தாயாகவும் தந்தையாகவும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தந்தைக்கு செய்ய முடியாத நீர்க்கடனை, இறுதி கடனை இங்க நமக்கு சடாயுக்கு செய்கிறார். அதுதான் இந்த அழகான ஒரு படலத்தின் முக்கியமான பகுதி. சடாயுக்கு அழகாக அவர் சொன்னாரு, சடாயு வந்து தகப்பனை போர் தகப்பனாகவே ஆகிறாரு கடிந்து கொள்வதும். அவர் சொல்லும்போது என்னுடைய மருமகள் சீதை அப்படின்னு தான் இந்த படலத்தில் எல்லாம் சொல்லுவாரு. அவரு தந்தையாகவும் இவர் தனையனாகவும் மாறி அவருக்கு அந்த அகில் கட்டைகளாலும் சந்தன கட்டைகளாலும் அதுக்கு மேல பூக்களை பரப்பி அழகாக நீர்க்கடன் செய்து தெளிந்த நீரை ஊற்றி அவருக்கு தர்ப்பணம் எல்லாம் செய்து முடிச்சுதான் இந்த முடியுது. இது முக்கியமா இந்த படலம் ஏன் ரொம்ப முக்கியமான படலம் அப்படின்னா, இப்ப இந்த ராவணன் சீதையை தூக்கி செல்றதும் அதுக்கப்புறம் அந்த ராமாயணத்தை டைரக்ஷன் டக்குன்னு மாறுது பாத்தீங்களா, ஒரு இன்டர்வல் விடுவாங்க பாருங்க ஒரு இதுல, டக்குன்னு ஒரு கொண்டு வந்து ஒரு சினிமால ஒரு இன்டர்வல், அந்த மாதிரி அப்படியே ஒரு அழகா போயிட்டு இருந்தது. திடீர்னு இப்ப வந்து அவர் வந்து இந்த இன்டர்வல் விடுற மாதிரி சீன் இது. அதுலயும் ஒரு எதிர்பார்ப்போட பயங்கரமா போர் புரிந்த சடாயு பற்றிய இது. இப்படிப்பட்ட இந்த அழகான படலத்தை எனக்கு பேச வாய்ப்பளித்த நம்ம ஞானவடிவேல் ஐயா அவர்களுக்கும், இதுக்கு முன்னாடி சிறப்பா அழகா பேசிய காவுக்கி ஐயா, அருமையாக இங்க வந்து பூமாப்பா கபிலன் ஐயா அவர் அப்படியே கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லயே நமக்கு வந்து நல்லா அழகா ஒன்றும் நல்லா பேசணும், நல்லா பேசுறீங்க, இந்த இடத்துல நீங்க இது பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அது போல என்னோட நண்பர்கள்லாம் சில பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. சசிதரன், இசை கார்த்திக், அதே மாதிரி மன்னன் அந்த மாதிரி நண்பர்களுக்கும், இங்கெல்லாம் மற்ற ஜெயலட்சுமி மணிகண்டன், சாமி மல்லிகா, நாகம்மாள், ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா எல்லாருக்கும் அருமையா இந்த கேட்ட நிகழ்ச்சி இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி. என்னுடைய அன்பு அண்ணன் பொதிகை செல்வராஜன் ஐயா அவர்களிடம் நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உண்மையிலேயே தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஹரி சிவராஜ் அவர்கள் எடுத்து காட்டி, ஒரு நிகழ்ச்சி முடிந்த பின்
அந்த நிகழ்ச்சியிலே பேசப்பட்ட கருத்துக்களை தொகுத்து அவையோருக்கு மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துவதுதான் தலைமை உரையின் முடிவுரையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவை அரியசி நிகழ்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. மிக ஆழமாக அவர் கம்பராமாயணத்தை படித்திருக்கிறார் என்று எண்ண தோன்றுகின்றது. ஏனென்றால் ஞானவடிவேல் அவர்கள் எந்த அளவுக்கு கம்பராமாயணத்தை படித்து நமக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த அளவிற்கு ஹரீஸ் அவர்களும் ராமாயணத்தை படித்திருக்கிறார்கள். கம்பனுடைய கருத்துக்களையும் அவனுடைய கவித்துணனையும் நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று கூறி அனைத்து சான்றோர் பொதுமக்களுக்கும் தும்பி இலக்கிய அமைப்பு சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொருவருக்காக நன்றி கூறி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நேரே கருத்து கூறுபவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம் வேண்டி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஒரு ஒட்டுமொத்த நன்றியினை கூறி அப்படின்னு ஐயா ஞானவதி ஒப்படைக்கின்றேன். கருத்துரை. நன்றி ஐயா, மிக சிறப்பு. தலைவருடைய ஐயா ஹரிஷ் ரொம்ப சிறப்பாக அற்புதமா முழுமையா படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அற்புதமாக இன்னைக்கு தலைமை உரை ரொம்ப நல்லா இருந்தது. காலையில பேசும் பொழுது நானா என்ன பேச போகிறேன் என்று சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரகலை சடாயி மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, அருமை. நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாளை செய்து நடத்தி கொடுத்த ஐயா புகை செல்வராஜ் மற்றும் வந்து சிறப்பித்த அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்று சொல்லி நிறைவு செய்வோம். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.